व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீ தேசிகன் ஜீயர் ஆகியோருடைய கிருபையாலே இந்த ஆடி மாதம் ஆடி ஆடி அகங்கரைந்து அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பிராட்டியினுடைய பெருமையையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் இந்த ஒரு மாதம் முழுக்க நாம் அனுபவித்து வருகிறோம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு காரியம், அப்பேற்பட்ட இந்த சத்சங்கத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரிய சபா அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதில் ஸ்ரீ உவே ஆடிட்டர் சுவாமி, ஸ்ரீ உவே என் பாத்சாரதி சுவாமி, ஸ்ரீ கைங்கரிய ஸ்ரீமான் முரளி சுவாமி, பிடிஓ கோவிந்தராஜன் சுவாமி, இப்படி பல மகனீயர்கள் அவர்களோட ஒரு ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தை அவர்களுடைய உழைப்பு நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கு. அப்படி இந்த 30 நாளும் 2 வேளையும் தவறாமல் வந்து கலந்து கொண்டு நமக்கும் ஒரு சத்சங்கம் இருக்குது, நமக்கும் ஒரு பகவத் கிருபை வேணும், அனுகிரகம் வேணும், அந்த ஞானத்தை நாம் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தினந்தோறும் 2 வேளை வந்து தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஓட வேண்டியிருக்கு, லோகத்தில் எவ்வளவோ இதர விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த ஒரு பகவத் விஷயத்துக்கு தினந்தோறும் 1 மணி நேரம் வந்து காலையும் மாலையும் நமது செவியை கொடுப்போம் என்று இறங்கி வரக்கூடிய இந்த பாகவதத்துறை உங்கள் அனைவருக்கும் பிரமாணங்களை தெரிவித்து கொண்டு, இது ஒரு பெரிய தர்மம். இந்த சபையே ஒரு தர்மத்தை ரட்சித்து கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்குது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நாம் தர்மத்தை காப்பாற்றணும்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றுவான். அதுதான் தர்மம் தலைகாக்கும் என்று சொல்கிறார்கள். அப்போ முக்கியமான தர்மங்கள், அப்போ ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் பல பேர் அங்கமாக இருக்கும். அப்படி அந்த சமுதாயம் வளரணும்னா கண்டிப்பாக அது ஒரு தர்மத்தை நாம் அனுசரித்து கொண்டு செல்ல வேண்டும், நாம் அந்த தர்மத்தை கடைபிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போது தரதி, இந்த தரணியானது தரதி இன்னும் தாங்கின்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த தர்மந்தான். அப்போ இந்த லோகத்தை அந்த தர்மந்தான் தாங்கிறது. அப்பேற்பட்ட அந்த தர்மங்களுக்குள்ள மிக உயர்ந்த தர்மம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தர்மத்தை எடுத்து சொல்கிறது தான் வேதாந்தங்களுடைய முக்கியமான கருத்து. அப்போ ரிக்வேதத்தில் ஒரு சரித்திரம் வருது. பரத்வாஜ ரிஷி அவருக்கு வேதத்தை முழுக்க கற்றுக்கணும்னு ஆசை. வேதமோ அனந்தாவை வேதாகா அப்படின்னு கணக்கற்று இருக்குது. இந்த வேத சாகைகளுக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்போ வேதம் வந்து பிறந்தது என்று ஒன்று கிடையாது. இந்த வேதத்தை செய்தவர்கள் என்பவர் யாரும் இல்லை. அந்த எம்பெருமான் கூட, இறைவன் கூட வேதத்தை ஞாபகப்படுத்தி சொல்கிறாராம். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனுக்கு இந்த வேதமானது ஒரு மூச்சு காற்றாக இருக்கிறது. அப்போ வேதத்துக்கு யாரும் கர்த்தா கிடையாது. வேதம் வந்து தான் தோன்றியாக இருக்கிறது. அந்த வேதம் அனாதி. அப்போ முன்பு இருந்தது, இன்று இருக்குது, நாளை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேதத்துக்கு நித்தியத்துவம் இருக்குது. அந்த வேதத்தால் சொல்லப்படுற அந்த பகவானுக்கும் நித்தியத்துவம் இருக்குது. ஒருவேளை இந்த நித்தியமான அந்த வேதம் அவதரிக்கிற காலத்தில், பிரம்மாவுக்கு உபதேசிக்கிற காலத்தில் அந்த வேதத்துக்கு ஆம்நாயம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பிரம்மா சப்த ரிஷிகள் மூலியமாக இந்த தர்மங்களை எல்லாம் சொல்லக்கூடிய வேதத்தை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அது ஒரு காற்றுல ஒரு அலை மாதிரி வருது. அதை இந்த காதால் கேட்குறோம். அதனால் அதுக்கு ஸ்ருதின்னு பேர். சரி, அப்படி கேட்டதை பின்பு கிருதயுகம் ஆகிடுது, திரேதாயுகம் ஆகிடுது, துவாபரயுகம் ஆகிடுது. இந்த கலியுகத்தில் கேட்டு தெரிவிக்கக்கூடிய ஞாபக சக்தி நமக்கு இல்லை. அதை ஒரு ஓலையில் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அதுக்கு சந்தஸ் அப்படின்னு பேர். அப்போ வேதம் நித்தியமாக இருக்குது, அதோட ஆவிர்பாவம் இவ்வளவு இருக்குது. அதே போல் அந்த எம்பெருமானும் நித்திய வஸ்து. நேத்திக்குத்தான் பிறந்தான்னு சொல்ல முடியாது. எம்பெருமான் எப்போதும் இருக்கிறான். ஒருவேளை அந்த எம்பெருமான் வந்து பிறந்தான்னா அதுக்கு அவதாரம்னு வேறு. அப்புறம் 3வது இந்த ஜீவன். நாம் நேத்திக்கு இருக்கோம், இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்க போகிறோம். நமக்கும் நித்தியத்துவம் உண்டு. அப்போ நமக்கு என்ன, நம்மளுடைய ஆவிர்பாவத்துக்கு ஜென்மம்னு பேர், பிறவின்னு பேர்.
அவரவர் செய்த பூர்வ பாப புண்ணிய கர்மங்களுக்கு ஏற்ப ஒரு தேவ யோனி, ஒரு மனுஷ யோனி, ஒரு பக்ஷி யோனி, ஒரு மிருக யோனி கிடைக்கிறது. அப்போ அவர்கள் பாப புண்ணியங்களுக்குத்தான் இந்த பிறவியை ஒழிய நாம் இந்த ஜென்மத்தில் இவருக்கு பிறக்கணும்னு நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் சர்வசக்தி எம்பெருமான் தீர்மானிக்கிறான் அதை. அதற்கப்புறம் பிரகிருதி, இப்போ வேதம் சொன்னேன், எம்பெருமானை சொன்னேன், இந்த ஜீவனை சொன்னேன். அப்புறம் பிரகிருதி ஞான சூன்யமாக இருக்குது, அதுக்கு அறிவு கிடையாது. இந்த ஜீவனுக்கு தான் அறிவு இருக்குது, இவன் தான் ஞானவானாக இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பிரகிருதி கூட நித்தியமாக இருக்குது, அது சூக்ஷ்ம ரூபமாக இருக்குது. எப்போது பிரளய காலத்தில் எம்பெருமான் சிருஷ்டிக்க ஆரம்பித்த உடனே அது ஸ்தூல ரூபமாக இப்படி பழகி பெருகி பல்வேறு ரூபங்களில் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி அந்த வேதாத்தியானம் பண்ணுற காலத்தில் அந்த குழந்தைக்கு எல்லா தர்மங்களையும் ஆச்சாரியன் எடுத்து கூறுகிறார். சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா. அந்த சங்கீதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து எல்லாம் சொல்லிட்டு வரார் ஆச்சாரியர். இன்றைக்கி அந்த குழந்தை விடப்பெற்று போகிறான். 8 வருஷம் 10 வருஷம் வேதாத்தியனத்தை முடித்தாச்சு. கடைசி அவனுக்கு ஒரு கான்வெகேஷன் அட்ரஸ் பண்ணணுமே, அது சிக்ஷாவல்லியை எடுத்து இந்த மாதிரி சத்தியத்துபடி நடந்து சொல்ல வேண்டும். அறவழியிலே நாம் அறவழியை காப்பாற்றி கொண்டு போக வேண்டும். தாயை தெய்வமாக கொள், தந்தையை தெய்வமாக கொள், குருவை தெய்வமாக கொள். அப்புறம் வரக்கூடிய அதிதிகள், அந்த விருந்தினர்கள், அவர்களையும் தெய்வமாக கொள் என்று அந்த குழந்தைக்கு உபதேசம்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டார் குரு. குழந்தையும் புறப்பட்டு வந்துட்டான். உடனே பார்த்தார் தோப்பனார், சரி வேதாத்தியனெல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு அத்தியனெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் முக்கியமான நீ தர்மத்தை கற்றுக்கணும்னு ஒரு ஆச்சாரியத்தை கொண்டு அவர் விடுறார். அந்த ஆச்சாரியர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். வந்தவொடனே, குழந்தாய் நீ என்ன படித்தேன்னு கேட்டால், இல்லை அத்தியனெல்லாம் பண்ணிட்டேன், கடைசியாக வர்ற காலத்தில் இந்த மாதிரி மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவான்னு சொல்லி ஆச்சாரிய உபதேசம் பண்ணி அனுப்பிச்சார் அப்படின்னார். நீ இதுலேருந்து என்ன கற்றுண்டேன் அப்படின்னு, தினந்தோறும் தாய் தந்தையரை சேவிக்கிறேன், வரக்கூடிய அதிதிகளுக்கு சத்காரம் பண்ணுறேன், பாகவதோத்தமெல்லாம் சேவிச்சுட்டு வரேன், இந்த தர்மத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை இன்னொரு விசேஷ தர்மம் இருக்குது சொல்கிறேன். இந்த சாமானிய தர்மத்தை தான் உனக்கு அந்த வேதம் சொல்லி கொடுத்தது. இதற்கு மேலே வேதாந்தத்தில் அந்திம காலத்தில் உபனிஷத்தெல்லாம் தாண்டி பிரம்மகாண்டம் இருக்குது, ஞான காண்டம் இருக்குது. அதற்கு மேலாக விசிஷ்டமான அர்த்தங்களை அந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சொல்லி வச்சிருக்கா. அந்த அர்த்தத்தை யார் யார் எங்கெங்கே அவதரித்து நடத்தி காண்பித்தார்கள், உனக்கு அந்த சரித்திரத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அவசியம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். சரி, அந்த குழந்தை தகுதியாகிட்ட அத்தியனம் பண்ணி இப்போ அவனை முமுட்சுவாக ஆக்கி வைக்கணும். அவனுக்கு மோட்சத்தில் ஒரு இச்சை உண்டு பண்ணணும். அவனுக்கு அத்தியனம் பண்ணிட்டு வந்தால் பிரம்மச்சரியலேருந்து விவாக பிராப்தி ஆகிடுத்து, குழந்தைகள் சத்சந்தான அபிவிருத்தி ஆகிடுத்து. இனிமேல் அந்த குழந்தை முக்கியமான விசிஷ்டமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சாமானிய தர்மத்திலேருந்து விசேஷ தர்மத்துக்கு அந்த அர்த்தத்தையும் இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அந்த குழந்தையை அழைக்கிறார். சத்தியம் வதன்னு சொல்லியிருக்கு. அந்த சத்தியத்தை வழி நடந்துட்டு வரேன். அதற்கு மேலான ஒரு சத்தியம் இருக்குது, அது இந்த உபய வேதாந்த பரம்பரை. உனக்கு இனிமேல் நீ அள்ளிச்செயெல்லாம் கற்றுக்கணும், ஸ்தோத்திர பாட ரகசியங்களும் பரிச்சயம் உண்டாகணும். அதனால் வேதத்தில் சொன்ன சத்தியம் அறநெறின்னு சொல்லியிருக்கேன், நேர்மைன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி இந்த பூர்வாச்சாரியார் சொல்லி வச்சுருக்கா. இந்த தேகாத்ம அபிமானத்தை விட்டு ஆத்மாவை நீ தெரிஞ்சுக்கணும். அதற்காக உனக்கு நாளையிலேருந்து திருப்பல்லாண்டு கஞ்சனஞ்சிறுத்தாம்பு பாட ஆரம்பிக்க போகிறேன்னு அந்த வாத்தியார் ஆரம்பித்து வச்சுட்டார் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த குழந்தை புரிஞ்சுட்டான். சத்தியம் வதன்னு சாமானிய அர்த்தத்தை படித்தோம், இப்போ நமக்கு விசேஷ அர்த்தம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் தர்மம் சர, அது என்ன தர்மம்னு கேட்டால், எல்லா லோகத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த உலகோத்தரெல்லாம் உய்வடையும்னு சொல்லக்கூடிய அந்த பகவத் ராமானுஜர் காமிச்ச அந்த மாதிரி ஒரு தர்மம் இருக்குது. அதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம்னு பேர். அந்த தர்மத்தை அனுஷ்டித்து காட்டணும். அது எம்பெருமானார் தானே
அனுசரித்து காட்டிய அந்த தர்மம். அப்போ இந்த உலகோத்தரெல்லாம் உய்வு பெறணும். நான் மட்டும் படித்து அத்தியனம் பண்ணி என்னுடைய ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மின்னு நானே பிரம்மத்தை அனுபவிக்க போகிறேன், அப்படி இல்லாமல் இந்த உலகோத்தர் உலகர்கள் எல்லாம் வாடும்படி ஒரு அற்புதமான கருத்தை, அந்த தர்மத்தை நமக்காக பகவத் ராமானுஜர் அற்புதமாக காண்பித்து கொடுத்துள்ளார். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம், மாச திருவாதிரை நட்சத்திரம், பகவத் ராமானுஜருக்கு விசேஷமான ஒரு திருமஞ்சனம். அந்த எம்பெருமானார் மிக மிக ஈடுபாடு கொண்டது ஸ்ரீராமாயணத்தில். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணங்கூறும். அப்போ இந்த 4 பேர் யார் யார்? மாத்ரு தேவோபவன்னு சொன்னோம், பித்ரு தேவோபவன்னு சொல்லியிருக்கோம், ஆச்சாரிய தேவோபவன்னு சொல்லியிருக்கோம், அதிதி தேவோபவன்னு சொல்லியிருக்கோம். இந்த 4 பேருக்கு உண்டான பெருமை என்ன? இந்த 4 பேரை யார் யார் ஆசிரியச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம், அந்த ரகசியத்தை எல்லாம் பெரிய திருமலை நம்பிட்ட போய் ராமானுஜர் அத்தியனம் பண்ணுறார். அப்போ மாத்ரு தேவோபவா அப்படின்னு சொன்னால் பெரிய பிராட்டியார். அந்த பெரிய பிராட்டியார் தான் நமக்கு புருஷகார பூதையாக இருக்கா. அந்த பெரிய பிராட்டியார் தான் நம்ம மேலே அக்கறை கொண்டு இருக்கா. யார்? அந்த சீதா பிராட்டி. கருணையே வடிவான அந்த பிராட்டி கிருபையை வெளியிட்டால், தாமும் வலிய சிறை புகுந்தால். ராவணன் வந்து தூக்கிட்டு போகிறான்னு சொல்லக்கூடாது பிராட்டியை, தாமே வலிய சிறை புகுந்து அந்த ராவண வதத்துக்கு பெரிய உபகாரம் பண்ணி கொடுத்தா. அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கா. தினந்தோறும் நாம் அவனை சேவிக்கணும். அதைத்தான் மாத்ரு தேவோபவ என்று ஒரு விசேஷமான அர்த்தத்தை எம்பெருமானாருக்கு பெரிய திருமணி உபதேசம் பண்ணுறார். பித்ரு தேவோபவ அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் எல்லா காலத்திலையும், இந்த ஜீவன் எப்பப்போ பிறக்கிறானோ இப்படி எல்லா காலத்திலையும் பிராதா பிதா நாராயணா, அந்த எம்பெருமான் தான் நாராயணனாக இருக்கிறான். என்றென்றுக்கும் அவன்தான் தந்தையாக இருக்கிறான். இந்த சரீரத்துக்கு இந்த ஜென்மால நமக்கு ஒரு தந்தை. ஆனால் எந்த சரீரம் எடுத்தாலும், எத்தனை ஜென்மா எடுத்தாலும், ஒருவேளை இந்த ஜென்மங்கள்லாம் கழியப்பட்டு இந்த மாதிரி சங்கத்தில் ஈடுபட்டு உபன்யாசங்கள்லாம் கேட்டு இந்த ஜென்மத்தை கடைசியில் எம்பெருமான் ஞான ஜென்மமாக்கி இந்த சரீரத்தை கழித்து கொடுக்கக்கூடிய காலத்திலையும் அங்கே போனாலும் நமக்கு பிதா அவன்தான். அதனால் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் அவனே பிதாவாக இருக்கிறான். அவன்தான் இந்த லோகத்துக்கெல்லாம் பிதா. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனை தினந்தோறும் பூஜிக்கணும். அதைத்தான் பித்ரு தேவோபவ என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை எடுத்து காட்டுறார். அப்புறம் ஆச்சாரிய தேவோபவ. அப்போ நமக்கு வந்து அந்த பகவல் லாபத்தை, அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்கறது இந்த ஆச்சாரியன். அதனால் ஆச்சாரிய தேவோபவ, அந்த ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ளணும். அந்த ஆச்சாரியனுக்குள்ளே ஜெகதாச்சாரியர், எல்லோரும் வீடு பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லா சௌக்கியமும் கிடைக்கணும்னு முழுமையாக நினைத்த ஜெகதாச்சாரியர் பகவத் ராமானுஜர். அவருடைய கடாட்ச வைபவம் என்ன, அதை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை 3ஐயும் தாண்டி அதிதி தேவோபவ. அப்போ அந்த எம்பெருமானை காட்டிலும், பிராட்டியை காட்டிலும், அந்த ஆச்சாரியனை காட்டிலும் வரக்கூடிய அந்த பாகவதோத்தமர்கள் அவர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 தர்மத்தையும் நாமே வந்து அவதரித்து காட்டுவோம் அப்படின்னு திருவுள்ளம் பற்றினான் ஸ்ரீமன் நாராயணன். வேதத்து சாஸ்திரத்தை கொடுத்துட்டேன், அது எம்பெருமானுடைய கருணை. ஆனால் அந்த சாஸ்திரத்தில் சொன்ன வார்த்தையை நாம் அவதரித்து காட்டுவோம்னு அந்த எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனாக அவதரித்தார். வந்து ராமனாக வந்து பிறந்தார். தாய் சொல்ல கேட்கணும், தந்தை சொல்ல கேட்கணும், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதிதிகளுக்கு எல்லா தானமும் பண்ணணும் அப்படின்னு அந்த ராமோ ராஜ்யம் பிரசாசதின்னு அப்படி நடந்து காண்பித்தான் ஸ்ரீராமன். அது சாமானிய தர்மத்துக்கு. இந்த விசேஷ தர்மத்தை சொல்லணும். அதற்கு ஒரு அவதாரம் இளைய பெருமான். ஸ்ரீராமன் காட்டுக்கு புறப்பட்டுட்டார். சீதா பிராட்டியை வேண்டாம்னு தடுத்தார். அவள் வரேன்னு சொல்லிட்டா. சரி, அவருக்கு சில தர்மங்கள்லாம் இருக்குது. அந்த இல்லறத்தானுக்கு உண்டான அந்த சடங்குகளை எல்லாம் செய்யணும். அதனால் சீதையை கூட அழைச்சிட்டு போகிறார். கல்யாணம் ஆச்சுன்னா அன்று கல்யாணம் ஆன அன்று தொடங்கி இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் இரவு கூட மனைவியை பிரியப்படான்னு மனுஸ்மிருதி சொல்கிறது. நீ அவ்வளவு நேர்மையாக இருக்கணும். உன் மனைவிக்கு
அப்படின்னு அந்த இல்லறத்தானுக்கு உண்டான கடமையெல்லாம் சொல்கிற காலத்தில் மனுஸ்மிருதி அற்புதமாக எடுத்து சொல்கிறது. அந்த இல்லற தர்மத்தை நீ காப்பாற்றணும் ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா பிராட்டி எடுத்து சொல்கிறார். சீதையை அழைச்சிட்டு போகிறார். கூட இளைய பெருமாள் நானும் வந்தே தீருவேன்னு சரணாகதி பண்ணுறான். அப்போ இந்த அயோத்தியில் இருந்து அண்ணாவோட ஆட்சி பண்ணுறதை காட்டிலும் அவனுக்கும் விவாகம் ஆகிருக்கு, அதற்குண்டான தர்மங்கள் இருக்குது, அதை காப்பாற்றணும். தாயார் தகப்பனார் இருக்கா, அதை காப்பாற்றணும். அப்போது ராமன் இதையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தான். அது சாமானிய தர்மம். இது விசேஷ தர்மம், பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடிமை செய்கிறது. அப்போ அந்த இடத்துல பிராத்தா நாராயணகா அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தான் சாட்சாத் நாராயணன், அவள் தான் பெரிய பிராட்டி. அதனால் அவர்களுக்கு அந்த கைங்கரியத்தை செய்யணும். மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு அண்ணா காப்பாற்றி கொடுக்கட்டும். அது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் என்னென்னா அந்த பெருமான் அந்த பிராட்டி ரெண்டு பேரும் சேர்த்து இருக்கிற நிலையில் அவர்களுக்கு அடிமை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தை, அந்த விசேஷ தர்மத்தை இளைய பெருமாள் லக்ஷ்மணன் கை கொண்டார். அப்புறம் ஆச்சாரிய தேவோபவா, அப்போ ஆச்சாரியத்தான் நமக்கு எல்லாம். அப்போ இந்த சரீரத்தை கொடுத்த அந்த தாய் தந்தையரையை காட்டிலும் உபநயன சம்ஸ்காரம் பிரம்மோபதேசம் இந்த பூரல் போட்டு வச்ச அந்த தாய் தகப்பனார் வசதி. அந்த தாய் தந்தையரை காட்டிலும் பஞ்சசம்ஸ்காரம் திருவிளச்சனை பண்ணி சொல்லி திருமந்திரம் துவயம் சர்மஸ்ல உபதேசம் பண்ண அந்த தாய் தகப்பனார் மேலே உசத்தி. அதனால் ஆச்சாரியரும் ஆச்சாரிய பத்தினியும் அந்த பெருமானும் பிராட்டியையும் காட்டிலும் மிக மிக உசத்தி. அந்த ஆச்சாரியனுடைய அவதாரத்தை நடத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரிய தர்மத்தை எல்லாம் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் பரதாழ்வானும் எடுத்து காண்பித்தார்கள். அப்போ அந்த எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருத்தல் லக்ஷ்மணன் சொன்னது. பரதன் காமிச்ச அந்த அர்த்த விசேஷம் என்னென்னா அந்த எம்பெருமானிட்ட வழக்காக இருக்கணும். பரதா நீ காட்டுக்கு வேண்டாம், நாட்டிலவே இருந்து சொன்ன உடனே அந்த பாதுகையை வாங்கிட்டு போனார். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமன் தான் வசிஷ்டர் தொடக்கமாக, வசிஷ்டர் என்ன, விஸ்வாமித்திரர் என்ன, பரத்வாஜர் என்ன, அத்ரி மகரிஷி என்ன, அகஸ்தியர் என்ன, வால்மீகி ரிஷி என்ன, ஒவ்வொரு குடிசைக்கும் போய் அந்த ஆச்சாரியன்ட்ட அடிபணிஞ்சு அர்த்தத்தை கேட்டாராம். அவர் அர்த்தம் கேட்டது எப்படிங்கிறத வால்மீகியும் சொல்கிறார், பெரியவாச்சாயும் பிள்ளையும் சொல்கிறார். ஆச்சாரியனுடைய பாதம் எங்கே இருக்குது, அந்த பாதத்து மேலே காலை வச்சு ஆச்சாரியனை சேவிச்சுட்டு அர்த்தத்தை கேட்குறாராம். அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு தெய்வம் அப்படிங்கிறது இந்த அவதாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு மேலாக எனக்கு பெருமாள் வேண்டாம், எனக்கு பிராட்டி வேண்டாம், எனக்கு ஆச்சாரியன் வேண்டாம், பரதன் தான் பாகவதோத்தமனாக இருக்கான், அந்த பரதன் தான் அதிதியாக இருக்கான், அந்த பரதனை நான் கைங்கரியம் பண்ண போகிறேன்னு சத்துருக்கன ஆழ்வான். அதிதி தேவோ பவ. அப்போ அந்த பாகவதோத்தமர், அந்த திருமால் அடியார், அந்த அடியார்களை நாம் பூசிக்கணும்னு சொல்லி அந்த நான்காவதாக சொல்லப்பட்ட அந்த அதிதி தேவோ பவ அப்படிங்கிற அந்த வேதாந்த வாக்கியத்தை எடுத்து அதற்கு வாழ்ந்து காமித்தது சத்ருகன ஆழ்வான். பரதனும் ராஜகுமாரன் தான், சத்ருகனும் ராஜகுமாரன் தான், ரெண்டு பேரும் ஒன்று தான். இருந்தாலும் அந்த பரதன்ட்டு அவனுக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. எனக்கு ராம சௌந்தரியம் வேண்டாம், பிராட்டி சீதா பிராட்டி கடாட்சமும் வேண்டாம், நான் பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னு வசந்த அந்த கைங்கரியத்தை அதிதி தேவோ பவ அப்படின்னு அந்த கைங்கரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது ஸ்ரீ சத்ருகன ஆழ்வான். அதனால் மாத்ரு தேவோ பவ, பிராட்டியை தினந்தோறும் போற்ற வேண்டும், அந்த பங்கயத்தால் திருவடிகளை பணிய வேண்டும். பித்ரு தேவோ பவ, அந்த ஸ்ரீமன் நாராயணுடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். நாராயணன் தான் நமக்கு பரதெய்வம், அதை காமிச்சு கொடுக்கறது. ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மதாச்சாரிய பரியந்தாம், என்னுடைய ஆச்சாரியன் தொடங்கி ஜெகதாச்சாரியர் எம்பெருமானார் வரைக்கும் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த ஆச்சாரிய வைபவம். அதற்கப்புறம் அதிதி தேவோ பவ, திருமால் அடியார்களை பூஷிக்க நோற்றார்களே. ஆக அந்த அடியார் தினத்து எப்படி நம்முடைய மனைவி, மக்கள், தாய், தந்தை, நம்முடைய சொத்து, நம்முடைய சரீரம், நம்மை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அத்தனை அன்பையும் அந்த அடியார் திறத்து வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாகவதோத்தமர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த 4 தர்மத்தை அந்த ஆச்சாரியர் அந்த
சிஷ்யனுக்கு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார். அதில் ஒவ்வொரு தர்மமாக நாம் ஒரு 4 நாளைக்கு உபன்யாசம். இதற்கு முன்னாலேயும் இதே விஷயத்தை தான் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. பிராட்டி உதவி கைமாறுன்னு அதே விஷயத்தை திரும்ப ஏன் சொல்கிறோம்னா, அந்த விஷயத்தை உங்கள் மனசில் திருடப்படுத்தணும். அதனால் இது புனராவர்த்தி பண்ணணும். திரும்ப திரும்ப மனசில் அந்த எம்பெருமான், பிராட்டி, அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள், அந்த பாகவதத்தினருடைய அந்த விஷயம் நம்ம மனசில் தங்கிட்டால் அதற்கப்புறம் நாம் நம்மை காட்டிலும் பிறந்தார் உயர்ந்தே என்பது போல அந்த சீரும் சிறப்பும் உண்டாகும். அதற்காக அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்கிறோம். அதற்காகத்தான் நாம் இன்று எல்லோரும் கூடியுள்ளோம். அந்த கைங்கரிய குணத்தில் எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியம் அந்த செய்ய வேண்டும். அந்த கல்யாண குணங்களுக்குள்ளே சௌசீல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, மார்தவ ஆர்ஜவம் என்ன, சௌஹார்தம் என்ன, இப்படி அநேக கல்யாண குணங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கல்யாண குணத்தையும் நாம் அனுபவிக்கிற காலத்தில் நமக்கு உண்டாகக்கூடிய அந்த பேரின்பம், அதை அந்த நாராயணனுடைய கிருபைக்கு அனைவரும் பாத்திரராகலாம். அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த விஷயம் அந்த நாராயணன் இந்த லோகத்துக்கெல்லாம் சர்வேஸ்வரனாக இருக்கான். இந்த லோகத்தில் உள்ள அனைத்து பதார்த்தங்களுக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்கான் அந்த எம்பெருமான். பர, வியூக, விபவம், அந்தரியாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த 5 நிலைகள், அந்த 5 நிலைகளிலுமே எம்பெருமான் இந்த சேதனனுக்காகத்தான் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பித்ரு தேவோபவா என்று லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் தொடங்கியிருக்கோம். அதனால் இந்த நாராயணன்டேருந்து நாம் அந்த விஷயத்தை தொடங்கி சேவிக்கலாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு அவன் செய்த பேர் உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல சாஸ்திரத்தை கொடுத்தது. அதற்கப்புறம் சரி, அந்த சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டு இவன் நடந்து கொள்வது கஷ்டமாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த கலியுகத்தில் சாஸ்திரப்பிரகாரம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தாமே ஆச்சாரிய சிஷ்யனாக இருந்து திருமந்திரத்தை வெளியிட்டு அருளியது, துவயத்தை சொன்னது, சர்ம ஸ்லோகத்தை வெளியிட்டு அருளியது. இதற்கு மேலாக இதிகாச புராணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தது. அப்புறம் தாமே பிறந்து அதை அனுஷ்டித்து காட்டியது. அதற்கு பின்பாக ஆழ்வார்களை பிறப்பித்து இந்த லோகத்தாருக்கு உபதேசம் செய்துவிட்டது. ஆச்சாரியர்களை பிறப்பித்து சேதனர் எல்லோரையும் திருத்தி பணிகொண்டது. இது போன்ற பல காரியங்களை அந்த எம்பெருமான் நமக்காக செய்துள்ளான். அந்த அந்த சீல குணத்துக்கு எண்ணற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக அந்த எம்பெருமான் இருந்தாலும் வாத்சல்யங்கிறது ஒரு பெரிய ஒரு குணம் எம்பெருமானுக்கு. அந்த வத்சன்னு சொன்னால் கண்ணுக்குட்டிக்கு வத்சன்னு பேர். இந்த லோகத்தில் எல்லோரும் பிரசவிக்கிறார்கள். அந்த சிசு வருது, அதை நல்லா ஸ்நானம் பண்ணி அதற்கு வேண்டிய உபச்சாரங்களையெல்லாம் செய்து அந்த நர்ஸு அப்படியே கொண்டு வந்து தாயார்கிட்ட காமிக்கிறார். ஆனால் அந்த பசுமாட்டுக்கு அப்படி இல்லை. அது கன்றை ஈன உடனே யாரையும் பக்கத்தில் விடாது. அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த அந்த ரத்தம் இது எல்லாத்தையும் தன்னாக்கில் தாமே சுத்தம் பண்ணும். அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு வேறு. ஒரு சாதாரண பசுமாட்டுக்கே அந்த குணம் இருந்ததுன்னா சர்வேஸ்வரனுக்கு எப்பேற்பட்ட குணம் இருக்கும். அதனால் நம்முடைய தோஷங்களையும் பாவங்களையும் அந்த எம்பெருமான் போக்கியமாக கொள்கிறான். அப்போ வத்சன்னு சொன்னால் கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை தாமே சுத்தப்படுத்துகிறது. அதனால் அந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு வேறு. அப்பேற்பட்ட அந்த குணத்தை எம்பெருமான் எப்படி காட்டுகிறான்? பிராட்டிட்டு அபச்சாரப்பட்டான் காகாசுரன். கோதாவரி நதிக்கரையில் பெருமானும் பிராட்டியுமாக நீராட்டெல்லாம் கண்டருடி மத்தியான வேளையில் அந்த எம்பெருமானுடைய திருமுடி பிராட்டியோட திருமடியில் இருக்குது. அப்படி எம்பெருமான் சயனிச்சுன்னு இருக்கார் பிராட்டி திருமடியில். இப்போ அந்த சயன திருக்கோலத்தை நாமளும் சேவிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் அந்த சயன திருக்கோலம் ரொம்ப விசேஷம். அப்படி இருக்கிற காலத்தில் காக்காசுரன் வந்தான். அவனுக்கு ஜெயந்தன்னு பேர். அவன் ஒரு சாபத்தால் பாதி தேவனாக இருக்கான், பாதி அசுரனாக இருக்கான். அவன் இந்திரனோட குமாரன். அவனுக்கு இந்த பிராட்டியை பார்த்தவொன்னா ஆசைப்பட்டுட்டான். சரி, இந்த பிராட்டியோட திருமார்பை குத்தி கிழிச்சான். அது வரைக்கும் பிராட்டி பொறுமையாக இருந்தா. ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. ராமன் முழிச்சுட்டான். பார்த்தா இந்த காக்காசுரன் பிராட்டி வேணால் பொறுமையாக இருக்கட்டும், அவள் வத்சலையாக இருக்கட்டும்,
நான் அப்படி இல்லை அப்படின்னு அவன் உள்ளத்திலே சீற்றம் பிறந்தது. அந்த சீற்றத்தால் ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டான் பெருமான். அது இந்த காக்காசுரனை துரத்திட்டு போச்சு. கடைசியில் அவனுக்கு யாரும் கதவு திறக்கலை, காப்பாற்றுவார் இல்லை. திரும்ப எம்பெருமான் திருவெல்லே வந்து விழுந்தான். பார்த்தார் பெருமான். அவனுக்கே உண்டான இயற்கையான காருண்ய குணம். பக்கத்தில் பிராட்டி வேற இருக்கா. அதனால் அந்த காக்காசுரனையும் அந்த எம்பெருமான் மன்னித்து விட்டுட்டான்னு சொல்கிறோம். அப்போ இயற்கையாகவே அந்த வாத்சல்ய குணம் அந்த எம்பெருமான்கிட்ட இருக்குது. அதே போல் ராவணன் முதல் நாள் யுத்தத்தில் ராவணன் நிராயுதபாணியாக ஆயிட்டான். ராவணன் பண்ண அபச்சாரம் 3. ஒன்று ஜடாயை அழித்தது, ஜடாயை கொன்னது. 2வது பரம பக்தன் பாகவதன் அந்த திருவடி அந்த அனுமார் வாழ்ந்த தீ வச்சது. 3வது பிராட்டியை கொண்டு வச்சதான். பிராட்டியை கொண்டு வச்சதான் முதல்ல பண்ண தப்பு. அதை பெருசாக படலை ராமனுக்கு. ஜடாயுவை கொண்டுட்டான். இருந்தாலும் இந்த 3 குற்றம் புரிந்த அவனை தண்டித்தே ஆக வேண்டும். ஆனால் எம்பெருமானுக்கு தண்டிக்க மனசு வரல. இன்று போய் நாளை வா, இவன் திருந்த இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எம்பெருமான் மனசு இருந்தது. 10 மாதம் பொறுத்துட்டேன். என்னால் அங்கேருந்தே ராமபானத்தை விட்டு இந்த இலங்கையும் ராமனையும் அழிக்க முடியும். சர்வசக்தி ஒரு சங்கல்பம் இருந்தால் போதும். இந்த நுனி விரல் அங்குலியம் இந்த அங்குலத்தில் இருக்குது. இந்த மொத்த பிரம்மாண்டமும் ஒரே நிமிஷத்தில் சங்கல்பம் பண்ணி எல்லாத்தையும் என்னால் அழிச்சிட முடியும். இருந்தாலும் திருந்துறதுக்கு 10 மாதம் கொடுத்துட்டேன். இன்னொரு நாளும் கொடுக்குறேன். இன்று போய் நாளை வா அப்படின்னு அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு சொல்கிறார்கள். அதனால் அப்பேற்பட்ட இந்த குணத்தை, அந்த எம்பெருமானுடைய இந்த குணத்தை ஆழ்வார்கள் பல விதங்களை நமக்கு பாசுரங்களில் காட்டியுள்ளார்கள். அடியாரனுடைய குற்றங்களை பார்த்து எம்பெருமான் கோபப்படலை. அந்த குற்றத்தை அந்த எம்பெருமான் புகைக்கிறான். பண்டே பரிவா பரந்தீர்ந்து எந்தை பிரான் என்றே தொண்டர்க்கே அமுதோ என் செய்யவாய் என்கிறார். அந்த எம்பெருமான் அந்த அடியாருடைய குற்றங்களை பார்த்து எம்பெருமான் சீற்றம் பிறப்பதில்லை. ஒருவேளை அந்த அடியவன் இன்னொரு அடியவன் மீது கோபப்பட்டாலோ பாகவத அபச்சாரம் செய்தால்தான் அவன் திருவுள்ளத்திலே சீற்றம் பிறக்கிறதே ஒழிய இந்த குற்றத்தையே குணமாக கொள்கிறான் எம்பெருமான். அதனால் குற்றம் நீக்கி குணம் பெருக்கி அந்த எம்பெருமான் கொள்கிறான். தினந்தோறும் பெருமாளை சேவிக்க போகிறோமே, நாம் பெருமாளுக்கு நம்ம தோஷத்தை தான் கொடுக்க முடியும். கை நிறைய புஷ்பம் வாங்கிட்டு போகிறோம், கை நிறைய பழம் வாங்கிட்டு போகிறோம், எல்லாத்தையும் பெருமானுக்கு ஆனந்தமாக சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் ஒரு உபச்சாரமே ஒழிய அந்த பெருமான் போக்கியமாக எடுத்துக்கிறது நம்ம குற்றங்களையும் நாம் செய்யக்கூடிய தோஷங்களையும். நம்ம குற்றமும் தோஷமும் எப்படி இருக்குன்னு கேட்டோம் பெரியவாச்சம் பிள்ளைகிட்ட. மொய்த்த வல்வினையில் நின்று. இப்போ பிரம்ம சஷ்டி இருக்குது, பிரம்மா சஷ்டி பண்ணுறார், பிரம்மா படைச்சுட்டே இருக்கார். இப்போ இந்த க்ஷணத்தில் இந்த நொடியில் எத்தனையோ ஜீவராசிகள் லோகத்தில் பிறந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த சஷ்டியை பிரம்ம சஷ்டியை காட்டிலும் இந்த சேதனம் பண்ணக்கூடிய பாப சஷ்டி இருக்கே, மனசா வாச்சா காயா, அது ரொம்ப வேகமாக இருக்குமா. அந்த பாப சஷ்டி பண்ணிகிட்டே இருக்கான். மனசால் அபச்சாரம் பண்ணுறோம், அப்புறம் வாக்குனால் அபச்சாரம் பண்ணுறோம், செயல்னால் அபச்சாரம் பண்ணுறோம். அதை எல்லாத்தையுமே அந்த எம்பெருமான் நமக்காக பொறுத்து கொள்கிறான். அந்த உயர்ந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு வேறு. இதை சுவாமி கூறத்தாழ்வான் நம் அமேயம் இது பிரவர்த்தாம் அபராதினம். நம் அமேயம், நான் அந்த எம்பெருமானை வணங்க மாட்டேன். இது ராவணன் சொல்கிற வார்த்தை. ஒருவேளை நான் யுத்தத்தில் தோற்று போனாலும் என் மேலே ராபமானம் விழுந்தால் கூட நான் பின்பக்கம்தான் விழுவேனே தவிர முன்பக்கம் விழமாட்டேன். அதனால் ஆழ்வார் வனங்களில் அரக்கன்கிறார். அவன் வணங்க மாட்டான். வனங்கள் இல் அரக்கன். ஒரு நாளும் நான் சேவிக்க மாட்டேன் ராமனை. ஒரு நாளும் என்னுடைய சரீரம் இப்படி விழாது, பூமியில் இப்படி தான் விழுந்தாராம். அதே மாதிரி தான் விழுந்தான். ஒரு நாளும் சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த ராவணன். அந்த ராவணனுக்கு நான் ஒரு நன்மை செய்யணும். ஸ்ரீராமாயணம் உபன்யாசம் நடக்கிறது. எத்தனையோ பேர் உபன்யாசம் சொல்கிறா. மரணாந்தானி வைரானின்னு சொல்கிறோம். ஒருத்தன் சாவு வரைக்கும் தான் நமக்கு அவன் மேலே வெறுப்பிடலாம். அவன் செத்துட்டான் அப்படின்னா நமக்கே மனசில் ஒரு நேசம் வந்துடுறது. இனிமேல் நாம் அவனை குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ராமன் ராவணனை பற்றி
நான் உனக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். விபீஷணன் நான் பண்ண மாட்டேன், எங்கள் அண்ணன் ஒரு மகா பாபின்னு சொன்ன உடனே அந்த ராவணனுக்கு நான் பண்ணுற இறுதி சடங்கு அப்படின்னு முன்னால் வந்தார் இல்லையா ராமன், அதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர் அப்படி சொல்லலை. அவன் என்ன சொன்னா தெரியுமா, இந்த ராவணனுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு 10 மாதம் காத்திருந்தேன். இந்த ராவணனுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு இன்று போய் நாளை வாயின்னு சொன்னேன். அவனுக்கு நான் என்ன நன்மை செய்ய விடலை. இப்போ அந்த உடம்புல உயிர் இல்லை. இவனுக்கு நான் இப்போ அந்திம கிரியை பண்ண போகிறேன். அதை இவன் தடுக்க மாட்டான். இப்போ நான் அவனுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறேன். அதைத்தான் மரணாந்தானி வைரானின்னு ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அதுதான் விசேஷார்த்தம். அந்த விசிஷ்டார்த்தத்தை கேட்கணும்னா இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த பூர்வாச்சார அர்த்தத்தை கேட்டாலே போகும். அப்படி இவனுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறேன், இந்த அந்திம சம்ஸ்காரத்தை நானே செய்ய போகிறேன். ஒருவேளை நான் இந்த அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணுற பட்சத்தில் இந்த ராவணனும் தசரத குமாரனும் ஆயிடுவான். எங்கவன் இக்ஷாகுலத்து வம்சத்தில் ஒருத்தனாக இருந்துட்டு போகிறான், என்னுடைய சகோதரனாக இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீராமன். இந்த குணத்துக்கு தான் வாத்சல்ய குணம், சௌசீல்ய குணம்னு பேர். அப்போ அந்த சீலகுணம் எம்பெருமான்ட்ட நிரம்பி இருக்கிறது. இந்த குணத்துக்கு அடிமைப்பட்டு தான் ஆழ்வார்கள் பாசுரங்களாக நமக்காக பாடியுள்ளார்கள். அதைத்தான் நம்மாழ்வார் 10 அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு சொன்னார். அப்புறம் மற்றொரு கடவினில் உறைவிடை ஆப்புண்டு எத்திரம் இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. அந்த யசோத பிராட்டி கயத்தால் கட்டவரா, முதல்ல 2 அடி கயிறு, இருக்கிற கயத்தை பூரா கொண்டு வந்து கத்தியாச்சு. இனிமேல் அந்த திருவாய்ப்பாடியில் கயிறே இல்லையாம் கட்டுறதுக்கு. அவ்வளவு கயிறு சுற்றினாலும் கட்ட முடியல. ஏன், அவன் சர்வேஸ்வரன். இப்போது நாம் இந்த சம்சாரத்தில் கட்டுண்டு கிடக்கும். நம்ம கட்ட அவுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குது. ஒரு தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டுறது, நம்ம அந்த கூட்டை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு குருவி கூட்டையே நம்மளால் பிரிக்க முடியல. நாமளாக இந்த அனாதி காலமாக அந்த ஜென்மங்கத்தோடு செஞ்ச பாபங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணி விரதம் இருந்து நாம் அந்த பாபத்தை போக்க முடியுமா? அந்த எம்பெருமான் தான் நம்ம கட்டை அவுத்து கொடுக்கணும். இப்படி லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுடைய அந்த பந்தத்தையும் அறுத்தெறியக்கூடிய அவனுடைய அருள், அவனுடைய கிருபை அறுத்தெறியக்கூடிய அந்த சாமர்த்தியம் படுத்த அந்த எம்பெருமான ஒரு சாதாரண இடப்பெண்ணு கட்டிடுவாளா? எல்லா கயத்தையும் கொடுத்து கட்டி பார்த்தாச்சு, கடைசியில் ஒன்றும் கட்டுறதுக்கு வேறு கயிறு இல்லை. பார்த்தான் சர்வேஸ்வரன். ஐயோ தாயே யசோதா, நான் விருப்பமாக தேவகி வயிற்றில் அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தேன். அந்த வரத்துக்கு அவள் வயிற்றில் வந்து பிறந்தேன். ஆனால் அந்த யசோதை மேலே எனக்கு அதீதமான பிரீத்தி இருக்குது. இனிமேல் இவளை கஷ்டப்படுத்தக்கூடாது, நாம் இவளை கட்டணும்னு சொல்லி பக்கத்தில் இன்னொரு கயிறு, ஒரு தாம்பு கயிறு, அந்த தாம்பு கயிறு நிறைய முடிச்சு போட்டு இருந்துதான். அதை கட்டி கட்டி அறுந்து போச்சு. அந்த அந்த நம்ம கயத்தை முடிச்சு போட்டு சாதாரண கயிறு, கண்ணுடன் சிறு தாம்பு, அதில் எம்பெருமான் கட்டுப்பட்டுட்டான். இனிமேல் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதே போல் அந்த வாத்சல்யமுடைய அந்த எம்பெருமான் இதை நினச்சாரோ இல்லை ஆழ்வார், உடனே 6 மாதம் மோகிச்சிட்டார். எல்லாரும் 6 மாதம் அப்படியே காத்துட்டு இருந்தா, எப்போ ஆழ்வார் கண் திறப்பாருன்னு. கண்ணை திறந்தாரா? நான் எதில் விட்டேன் அப்படின்னு கேட்டாரா மதுரை கவிகளை. தேவரி கட்டும் நான் எத்திரம் இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே மெல்ல சொன்னாராம். அதை வேகமாக சொல்லி திரும்ப ஆழ்வார் போகிச்சிட்டாருன்னா மெல்ல சொன்னேன். சரி, நான் 10 அடியவருக்கு எளியவன்னு சொன்னேன், சரியாக இருக்குது. பிறர்களுக்கு அரிய வித்தகன்னு சொல்லிட்டேன், வேண்டாம். அவன் அடியார்கள் தரத்து எளியவனாக இருக்கான், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னு இருக்குது. பிறர்களுக்கு அவ்வளோ சுலபன் இல்லையா? இல்லை. இப்போ சொல்கிறேன், எளிவரும் இயல்வினன், அவன் ரொம்ப சுலபனாக இருக்கான் அப்படின்னு, எல்லோருக்கும் சுலபன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு வாத்சல்ய குணம். அந்த வாத்சல்ய குணத்துக்கு மேலே ஒரு குணம் இருக்குது, அது சௌசீல்யங்கிற அந்த சீல குணம். அந்த சௌசீல்ய குணத்துக்கு ஆள வந்த ஒரு ஸ்லோகத்தில் வசீவதான்ய குணவான் ருஜுசுச்சிகி மிருதுர் தயானுகு மதுரஸ்திரஹா சமக்தி உதக்கியஸ்ய தமசி ஸ்வபாவதா. எம்பெருமாட்ட இவ்வளவு குணம் இருக்குது, ஆனால் அந்த சீல குணம் இருக்கு, எல்லாரையும் விரும்பி நேசிக்கிறானே
அந்த சௌஷீல்ய குணம். அந்த குணத்துக்கு உதாரணமாக இந்த ஸ்லோகம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆழ்வாருடைய பாசனத்திலேருந்து வந்தது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி உன்னோடு தோழன் நான் உனக்கு இங்கு ஒளி என்று அந்த சீதா பிராட்டி பக்கத்தில் வந்தால் அவளை பார்த்து சொல்கிறார், இந்த வந்திருக்கான் குகன், நீ அந்த குகனை உன் கண்ணால் பாரு, நீ முதல்ல உன் கடாட்சத்தால் அந்த குகனை பார்க்கணும், அப்புறம் நான் குகனை பார்க்குறேன்னு சொன்னாராம். இப்படி குகனோடு ஐவரானோம். அந்த குகன் யாருன்னு கேட்டால் ஏழை ஏதலன் கீழ்மகன். ராமன் சக்கரவர்த்தி திருமகன், ஒரு ராஜாவுக்கு பிறந்தான். அயோத்தி நகருக்கு அதிபதியாக இருக்கான், அயோத்திக்கு அரசாக இருக்கான் ராமன். இந்த குகனும் வேடுவர் தலைவன், அவனும் காட்டுக்கு ராஜா தானே, எப்படி ஏழையாக போனான் அப்படின்னு ஆழ்வாரை கேட்டால், இல்லை இல்லை, இவன் சக்கரவர்த்தி திருமகன். இந்த பெருமாளுக்கு அண்டாதிபதையே நமகன்னு ஒரு பேர் இருக்குது. எவ்வளவோ பிரம்மாண்டங்கள் இருக்குது, அத்தனை பிரம்மாண்டத்துக்கும் இந்த நாராயணன் தான் அதிபதி. இப்போ அந்த நாராயணன் வந்து பிறந்திருக்கான். அவன் அவதாரம் பண்ணுறதே சீலகுணம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ அவதரித்தல்னா என்ன அர்த்தம்? அவதரணம், மேலிருந்து கீழே இறங்குதல், தாழ்ந்து போதல் இல்லை, தன்னை தாழ விட்டு கொள்ளுதல். அப்போ எம்பெருமானுடைய அவதாரத்தை நினைச்சாலே அந்த சீலகுணம் தானே வெளிப்படும். அதனால் அங்கே நித்திய விபூதியில் எல்லா போகமும் இருக்குது. அங்கே உபயநாச்சிமார்கள் இருக்கார்கள், நித்திய முக்தர்கள் இருக்கார்கள், கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. அந்த எல்லா சௌகரியத்தையும் விட்டு அந்த எம்பெருமான் இந்த நில உலகத்துக்கு வந்து பிறக்கிறான் இல்லையா, அதுவே அவனுடைய சீலகுணத்துக்கு உதாரணம். நீ வந்து பிறந்தாய்ன்னு ஆழ்வார்களுடைய பிறப்பை நினைத்து கொண்டாடுகிறார்களாம். எப்படின்னு கேட்டால், அந்த கிருத யுகத்தில் இந்திரா யஸ்வாஹா சொன்ன உடனே இந்திரன் வந்துடுறான், நேர கையை நீட்டி அந்த அபிஷை வாங்கிட்டு போகிறான். அப்போ கிருதயுகத்தில் தேவர்கள் தாமே வந்தார்கள் அந்த அபிஷை பெற்றுக்கொள்வதற்கு. திரேதா யுகத்தில் அக்னி மூலியமாக அந்த அபிஷை அவளுக்கு போச்சு. துவாபர யுகத்தில் அவர்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து அங்கேருந்து பார்த்தார்கள். இந்த கலியுகத்தில் பார்க்க மாட்டாளாம். ஏன்னா இது ஆபாசமான லோகம். நாம் இந்த மாதிரி நகரத்தில் இருக்கோம், சௌரியமாக வீட்டில் இருக்கோம். இப்போ இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதே உபன்யாசத்தை ஊருக்கு வெளியே ஒரு சேரிக்கு நடுவில் வச்சா சொல்லத்தான் ஆள் வருவாளா, கேட்கத்தான் வருவாளா? அப்படி தான் ஒரு சேரி மாதிரி, ஒரு தாழ்ந்த பூமி மாதிரி இந்த பூமி தேவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் கண்ணை இமைக்காதவர்கள். எப்போதும் சரீரத்திலேருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். அமிர்தத்தை சாப்பிட்டவர்களுக்கு இந்த லோகம் பிடிக்குமா? ஒருவேளை இந்த துப்புரவு தொழிலாளர்கள் காரணம் இதை நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கலைன்னா நம்ம நோட்டில் நடக்க முடியுமா? அப்படித்தான் இந்த லோகம். அதனால் கண்ணை மூடின்னு வருவான் இந்திரன்லாம். அப்பேற்பட்ட இந்த லோகத்தில் எம்பெருமான் வந்து பிறக்கிறான்ல, அதுவே ஒரு சீலகுணம். அப்படி அயோத்தி நகருக்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி தன்மையை பார்க்கும் பொழுது இந்த வேடவர் தலைவன் அவன் வந்து ஏழதான். சரி, ஏதலன்னு சொல்லியிருக்கிற ஏதலன்னா ரொம்ப கோபக்காரன். ஒரு வேலைக்காரன் வரான், அவன் ராஜா, கைங்கரியம் பண்ண நிறைய பேர் இருக்கா. அவனுக்கு தேனு தினமாவு மாம்சம்லாம் கொண்டு வரணும். ஒருத்தன் மெல்ல நடந்து வந்தானா, அதுக்கு உடனே கோபம். உடனே அவன் கன்னத்தில் ஓங்கி அரைச்சிட்டான். அவன் வந்து ஏதலன். அவனுக்கு எப்படி யாரை நடத்தணும்னு தெரியாது. கீழ்மகன். அவரை நேராக வீட்டுக்கு போகிறான். ஏதோ சாப்பிட கேட்டிருக்கான், மெல்ல கொண்டு வரா தாய். உன்னை கத்தியை வச்சு குத்திடுவேன், எதுக்கு இவ்வளோ நேரம் கொண்டாங்கிறான்? தாயை போற்றணும், அந்த அறிவு அவனுக்கு கிடையாது. அவன் கீழ்மகன். அவன் பிறப்பால் தாழ்ந்தவன், குணத்தால் தாழ்ந்தவன், செய்யக்கூடிய செயல்களால் தாழ்ந்தவன். அப்படி இருந்தாலும் அந்த குகப்பெருமான் மேலே பெருமானுக்கு ஆசை. அதான் குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அங்கே குகப்பெருமாள், இங்கே ராமன் பெருமாள், இங்கே இளைய பெருமாள், 3 பேரும் சேர்ந்து இருக்கா. குகன், ராமன், லக்ஷ்மணன் அப்படி சேர்ந்து இருக்கிற காலத்தில் நம்பிள்ள எழுதுகிற அந்த பிராட்டி வந்து குகனை பார்த்தா. இந்த 3 பேர் புருஷா, அங்கே பிராட்டி இருக்கா. நம்பிள்ள வீட்டில் சொல்கிற காலத்தில் 3 பெருமாள் அப்படின்ற. இப்போ தான் ஏழை ஏதலன் கீழ்மகன்னு சொன்னேன். அந்த ராம சம்பந்தத்தாலே குக பெருமாள் ஆயிட்டார். அப்போ பெருமாள், இளைய பெருமாள், குகப்பெருமாள்
இந்த 3 பெருமாள், அந்த 3 பெருமாளோடு அந்த பிராட்டி சேர்ந்து இருக்கா. இந்த பெருமாள் பர்த்தாவாக இருக்கா, மிச்சம் இருக்கிற 2 பேரும் சேதனனாக இருக்கா. இப்படி அந்த சம்பந்தத்தை எடுத்து காட்டுறார் நம்பிள்ளை ஈட்டில். அப்போ ஏழை ஏதலன் கீழ்மகன்னு சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் அவனை பெருமான்னு சொல்லணும்னா அந்த எம்பெருமானுடைய சீலகுணம் என்னமா இருக்குது, அவனுடைய கலந்து அந்த பரிமாறினார் குகப்பெருமாள். அப்படி அந்த அந்த பெருமாள் மேலே அன்பு வந்துடுது குகனுக்கு. ஏன்னா ஒரு நாள் அந்த பெருமாளை சேவிச்சுட்டா போகிறோம், அன்றைக்கி அந்த முகத்திலே விழித்தவர்கள் பட்ட பாடு இருக்க அந்த பெருமானை விட்டு விட நமக்கு மனசே வராது. நீங்கள் திருநாயணபுரத்துக்கு வாங்கோ, பெருமாளை நின்று சேவிக்கலாம். சாயங்காலம் வந்தேன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம். மிச்சம் 5 நாள் நீங்கள் பெருமாள் முன்னால் உட்காந்து அந்த திருநாரணனை சேவிச்சுட்டே இருக்கலாம். திருவடி தாயார் திருவடி தொடங்கி திருவடி வரைக்கும் சேவிக்கலாம். ஆனால் அந்த சேவை திருவரங்கத்தில் கிடையாது, திருமலையில் நினச்சி பார்க்க முடியாது. அப்படி ஒரு எம்பெருமான் அங்கே ஒரு செகண்டு தான் நின்னேன். அந்த ஒரு செகண்டு சேவைக்காக திருப்பதி போகிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு திருமலைக்கு போயிட்டு வரோம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சீல குணத்தால் வந்து பிறந்திருக்கான். பிறந்தவனுக்கு அன்றைக்கி ராத்திரி பூரா குகனுக்கு தூக்கம் வரலை. பெருமாளும் இளைய பெருமாளும் படுத்துட்டு இருக்கா தர்பசயனம். அந்த ஸ்ரீராமனுக்கு அரண்மையில் அந்த மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அந்த பஞ்ச சயனத்தை விட தர்பசயனம் ரொம்ப இஷ்டமாக இருக்குமா. விஸ்வாமித்திர காலத்துலேருந்து தர்பசயனத்தில் படுத்து எனக்கு அது ரொம்ப இஷ்டம்னு பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கார். அது கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எம்பெருமானுக்கு கிடை அழகு. அந்த பாசுர வியாக்கியானத்தில் சொல்கிற காலத்தில் நாம் சில பேர் படுத்துக்கிறோம், படுத்துட்டு காலத்தால் எந்திக்கிறோம். நம்ம கிடக்கிற கோலத்தையும் பார்க்க சகிக்காது, நாம் எந்திக்கிற கோலத்துலேயும் பக்கத்தில் யாரும் வர முடியாது. ஆனால் அந்த எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. கிடந்ததோர் கிடக்கை கண்டும் அந்த அழகு சௌந்தரியம் இருக்கே, அது கிடையழகு ரொம்ப நன்னா இருக்குது. அந்த சௌந்தரியத்தை பார்த்துட்டான் குகன். பின்னால் திரும்பி பார்க்குறான், கூட இருக்கிற வேடுவர்கள் யாருக்கும் தூக்கம் வரலை. பெருமாளும் இளைய பெருமாளும் சயனிச்சா. அப்போ விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதம் பாடினார். இப்போ பெருமாள் சயனிச்சுன்னு இருக்கார். ராத்திரி பூரா தூக்கம் முடித்து இளைய பெருமாள் காக்கணும். 14 வருஷம் தூங்காமல் அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் உங்களுக்கு எல்லா கைங்கரமும் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் மைண்டு வந்திருக்கார் இளைய பெருமாள். அந்த இளைய பெருமாள் அந்த ராமனை பார்த்துட்டு இருக்கார். அப்படியே சுற்றி வர அந்த இளைய பெருமாளுக்கு பின்னால் குகப்பெருமாள், குகனுக்கு பின்னால் அத்தனை வேடுவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராமனை சுற்றி சுற்றி வரா. குகன் மனசில் நினச்சானா, ஏற்கனவே ஒரு தம்பி இவரை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், இன்னொரு தம்பி கூட வந்திருக்கான், அவன் கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னாலும் அந்த தம்பியால் ஆபத்து வந்துடும் போலுக்கே. இப்படி சர்வாங்க சுந்தரனாக அந்த எம்பெருமான் சயனிச்சுருக்கான்னு சொல்லி இந்த நாம் அதையும் எம்பெருமானை பார்த்துக்கணும் அப்படின்னு கோபெருமாளுக்கு ஆசை. பின்னால் அவரை வேண்டுகோள் நினச்சானா, ஒருவேளை கூட வந்தவர் இப்போ தூங்கிட்டாலும், நம்ம தலைவன் தூங்கிட்டாலும் நாம் கண்பிடிச்சுட்டு அந்த எம்பெருமானை காப்பாற்றணும் அப்படின்னு கூட வந்த வேடுவர்களுக்கு ஆசை. அப்போ ஒரு நாள் ராமர் முகத்தில் பிடிச்சதுக்கே அந்த குகனுக்கும் வேடுவர்களுக்கும் இத்தனை பாடு அப்படின்னா, தினந்தோறும் அந்த எம்பெருமானை நாம் சேவிச்சுட்டு வரணுமே, நாம் நிம்மதியாக வந்து தூங்கிடுறோம். நாம் எம்பெருமானுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கணும், அந்த எம்பெருமான் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு நாம் நினைக்கலை. ஆனால் அந்த பல்லாண்டு சொல்லணும், எம்பெருமானுக்கு மங்களாசாசன பரர்களாக இருக்கணும், அனன்ய பிரயோஜனங்களாக இருக்கணும். அந்த பல்லாண்டு தான் நமக்கு வந்து ஸ்வரூபம் அப்படிங்கிறத பெரியாழ்வார் காமிச்சு கொடுத்துருக்க. அப்படி இந்த சௌந்தரியத்தில் அந்த 3 பேரும் சுற்றி சுற்றி கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த ராம சௌந்தரியம் அவ்வளவு பாடுபடுத்துறது, அந்த ராமனுடைய திருக்கல்யாண குணங்கள் அவர்களை அந்த பாடுபடுத்துறது. இது அந்த ராமன் மேலே உண்டான இது. ஆனால் அந்த வானரங்கள்லாம் இருக்கிற காலத்தில் எல்லா வானரமும் ராமனை பாதுகாக்க போகிறோம்னு சொல்லி ராமலட்சுமணங்களை சுற்றி சுற்றி வருமா. இயற்கையாகவே சாயங்காலம் சாய பொழுதுலேயே குரங்குகள்லாம் மரத்துக்கு மேலே ஏறிடும். சாயம் முடிஞ்சு இரவு துறங்குற காலத்துலேயே எல்லாம் கண்ணை மூடின்றோம், அதோட சுபாவம். அதே போல் காலங்காத்தால் அருணோதயம் வர்ற காலத்தில் இனிமே தான் விடிய போகிறதுனா கூட கண்ணை முடிச்சிடும். லேசாக விடியும் போது எல்லாம் மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துடும்.
அந்த மாதிரி இந்த வானரங்கள்லாம் தானாகவே கண்ணை மூடிடுது. நாம் தான் ராவணனை பாதுகாக்க போகிறோம்னு நினச்சி எல்லாம் கண்ணை மூடிடுத்து. திரும்பி சொல்கிறா லக்ஷ்மணனே, லக்ஷ்மணா, அவர்கள் நிஷாச்சரர்கள், ராட்சசர்கள், அவளுக்கு ராத்திரி பலம் ஜாஸ்தி. அதனால் அந்த மாயாவிகளை ஏவி விட்டு இந்த வானரங்களை அடிக்க பாப்பா, நம்ம 2 பேரும் காப்பாற்றணும்னு சொல்லி விடிய விடிய அந்த ராமலட்சுமணர்கள் அந்த வானரங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அப்போ எம்பெருமான நாம தான் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்து இந்த வானரங்கள் இருந்தது. அப்போ இந்த தூங்குகிற காலத்துலேயும் எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கிறான். அப்போ இந்த சரீரத்துக்கு தான் உறக்கம், உள்ளே இருக்கிற ஆத்மா ஒரு நாளும் தூங்கலை. இந்த கர்மேந்திரியங்கள் தூங்கிறது, உள்ளே இருக்கிற ஞானேந்திரியங்கள் தூங்கலை. அந்த ஆத்மா எம்பெருமானோட கலந்து போகிறான். அந்த தமனி சிறைன்னு 2 இருக்கு, இந்த ரத்தத்தை கொண்டு போகிறதே அது வழியாக போய் ஹிருதய கமலத்தில் உள்ள எம்பெருமான் இருக்கான். அவனோடு சேர்ந்து அந்த நன்றாக அந்த ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறக்கூடிய இடமா இருக்குது. அது வாசுதேவ தரு சாயைன்னு பேர், உள்ளே இருக்கிற எம்பெருமான்ட்டு. இது தினந்தோறும் நடக்குமா. அதுக்காக நம்ம எப்போதும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதை கீதையில் கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, நீ தூங்குகிற காலத்தில் அந்த ஆத்மாவை எடுத்து என் மடியில் வச்சுருக்கிறேன், அதனால் எப்போதும் தூங்கிறாத, அளவோடு தூங்கணும், அளவோடு சாப்பிடணும்னு சொல்கிறான். அப்படி அந்த நாம் விழித்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் நாம் முடித்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் அந்த எம்பெருமான் தான் நமக்கு சர்வரக்ஷகன்னு இதன் மூலயமா நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த குகப்பெருமாள்கிட்ட அந்த வாத்சல்யத்தை, அந்த சௌசல்யத்தை காமிச்சது எம்பெருமான். அதான் அந்த பாசுரத்தில் இதை ஒரு திருவரங்கத்து பாசுரமாக ஆழ்வார் சொல்கிறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து மாலைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பு என்று ஒளிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆளி வண்ணா அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னு இந்த ஏழை ஏதலன் இந்த கீழ்மகன் இந்த பதிகம் முழுக்க எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை காமிக்கிறார்கள். அப்போ வாத்சல்ய குணத்துக்கு ஒரு விசேஷம், சௌசீல்ய குணத்துக்கு ஒரு விசேஷம், அதுக்கப்புறம் சௌஹார்த்தம்னு ஒரு குணம் இருக்குது. இந்த சௌஹார்த்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கா பூர்வாச்சாரியர்கள்? சௌஹார்த்தமாவது சர்வபூதங்களின், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுடைய நன்மையை தேடுதல். அதனால் அவர்களுக்கு ஒரு ஹிதத்தை பண்ணணும், அவருக்கு ஒரு நன்மையை செய்யணும். அந்த 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 குணத்துக்கு தான் சௌஹார்த்தம் அப்படின்னு பேர். அப்போ அந்த சௌஹார்த்தம்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் இருக்கப்பே தான் நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படி ஒரு சத்சங்கம் கிடைச்சது. இந்த ஆடி மாதம் இந்த 30 நாளும் பகவத் அனுபவம். இதை இந்த ஒவ்வொருத்தர் மனசுலையும் புகுந்து அந்த எம்பெருமான் தான் சொல்கிறானோ, அதுதான் சௌஹார்த்தம்னு பேர். அப்போது இந்த மாதிரி ஒரு உபன்யாச காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவள் சௌஹார்த்தம். இங்கே வந்து பேசின்னு இருக்குது அடியனுக்கு எம்பெருமான் கொடுத்த சௌஹார்த்தம். இங்கே வந்து விடாமல் கேட்குறவன் 2 வேளையும், அதுக்கு நமக்கு எம்பெருமான் அவனுடைய சௌஹார்த்தங்கிற அந்த குணம், அதனால் நாம் இங்கே வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த குணத்தை ஆழ்வார்கள் அற்புதமாக காமிச்சுள்ளார்கள். நான் மணிவண்ணன் அவர் என்னை ஆழ்வித்தன என் மனத்துள்ளான் என் பிறவி துணித்தானே. அப்போ அந்த ஜீவாத்மாவோட துயரை போக்கணும், அவன் இங்கே பிறந்து அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி அவனுக்கு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நன்மை உண்டாகணும். அதற்காக அந்த எம்பெருமான் பைய உயோகு துயில் கொண்ட பரமன். அந்த எம்பெருமான் துயில் கொள்ளலை, படுத்துண்டு யார் யாருக்கு என்னென்ன நன்மையை செய்யலாம், யார் யாரை எப்படி திருத்தலாம், யார் யாருக்கு எந்தெந்த யார் யாரை கொண்டு திருத்த முற்படலாம் அப்படின்னு இது போன்ற செயல்களை செய்கிறான். அந்த 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 குணத்துக்கு சௌஹார்தம் அப்படின்னு பேர். இதையெல்லாம் அந்த சக்கரவர்த்தி திரும்ப இடத்துல, அந்த எம்பெருமா இடத்துல நாம் அதை பார்க்கலாம். சூர்பனகையை அழிக்க நினைக்கிற பெருமாள் இயற்கையாகவே அவன்கிட்ட ஆர்ஜவம்னு ஒரு குணம் இருக்குது. சூர்பனகை வந்து கேட்டான், நீங்கள் யார்? 2 மனுஷர்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்களே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே, நாங்கள் எதுக்கோ வந்திருக்கோம், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி தசரதன்னு பேர், இக்ஷ்வாகுல வம்சம், அதில் பிறந்து 60,000 வருஷம் இந்த நாட்டை ஆண்டார். அவருக்கு புத்திர பிராப்தி இல்லையா. அப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி புத்திர பிராப்தி வந்தது.
அதில் பாயாசம் வந்தது, அதை 3 மனைவி கொடுத்தான்னு ராமாயணம் கதையை பூரா சொல்லி, இந்த மாதிரி எனக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு, மிதிலைக்கு போனேன், அங்கே சிவதனுஷ் இருந்தது, அதை முடித்து கொடுத்தேன், கல்யாணம் ஆச்சு, 12 வருஷம் சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் எனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் கார்த்தால திரும்ப சாயங்காலம் கூப்பிட்டு காட்டுக்கு போன்ட்டா, மணால் புறப்பட்டு வந்துட்டேன். 13 வருஷம் 11 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 10 மாதம் இருக்குது, நாங்கள் அதையும் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு அந்த கதையை பூரா சொன்னால் சூப்பர் கேட்டேன். சர்வேஸ்வரன் நம்ம யார்கிட்ட பொறுமையாக பேசியிருக்கோமா? யார் என்ன கேட்டாலும் கோபப்படுறமே, அப்படி அந்த 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 குணத்துக்கு ஆர்ஜவம்னு பேர் பெருமாள்கிட்ட. அதெல்லாம் கேட்டேன்டா. சரி, நீங்கள் ரொம்ப பார்க்க நல்லா இருக்கேன் 2 பேரும், நான் உங்களை விரும்புகிறேன், முதல்ல உங்களை விரும்புகிறேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் விரதத்தில் இருக்கேன், மர உரி தடிச்சுட்டு இருக்கேன், சித்தன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, அந்த இருக்கா சீதா பிராட்டி இவன் என் மனைவி, நான் ஏகபத்தினி விரதன் இந்த அவதாரத்தில், நீ வேணால் அடுத்த அவதாரத்துக்கு வா, கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். நான் எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பா தினந்தோறும் கையில் காப்பு கட்டிப்பார், காலையில் ஓடியே வருவாராம் பரசுராமன், கோடாரி எடுத்துட்டு, தசரதன் தூக்கி பாரு கல்யாணம் ஆகிடுத்து, நீ காப்பு கட்டியிருக்கா பாரு, டெய்லி காப்பு கட்டிக்கணும், ஒரு காலத்தால் விரதம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அப்படி 60,000 பேர். நான் அந்த மாதிரி இல்லை, ஏகபத்தினி விரதன். நான் ஒரு மற்ற பெண்ணு நிழல் கூட மிதிக்க மாட்டேன், அப்படி நான் ஏகபத்தினி விரதன். அதனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுதும், அங்கே மாதிரி என் தம்பி அவனுக்கு மனைவி அங்கே இருக்கா, இப்போ அவன் ஃப்ரீயாக தான் இருக்கான், போய் கேளு அப்படின்ட்டு. ஏன்னா பெருமாளுக்கு நேர்மை குணம்தான் இருந்தாலும் அவருக்கு அன்றைக்கி ஒரு வேடிக்கை தேவைப்பட்டிருக்கு, வேடிக்கை. நேரம் அங்கே போனால் அது உங்கள் அண்ணாவா, உங்கள் கதையெல்லாம் கேட்டுட்டேன், நான் இப்போ ஒன்றை விரும்புகிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு அடிமை, நான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடிமை, மாத்திரு தெய்வோ பவா 10 உடையவர் சொல்லி வச்சுட்டார், பின்னால் காலக்ஷேபம்லாம் பண்ணுவா, என்னை வச்சு தான் உபன்யாசம் நடத்தியாகணும், நான் கைங்கரிய ஸ்ரீமான், அதனால் இளைய பெருமாள் நடத்தி காமிச்சார்னு உபன்யாசத்துக்கு பூரா என் கதை தான் வரப்போகிறது, நானே ஒரு அடிமையாக இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த அடிமை உனக்கு வேண்டாம், வேறு யாரையாவது பார்த்துக்கோ, ஓ அண்ணாட்டையே திரும்ப போய் கேளு, திரும்ப இங்கே வந்தாராம், அவர் அடிமையாக உங்களுக்கு கைங்கரியம் என்ன வந்திருக்காராம், 14 வருஷம் விரதத்தில் இருக்காராம், வேறு யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாராம், அதனால் நீரே என்ன கல்யாணம், இல்லை ஏகபத்தினி விரதம் அங்கே இருக்கா பிராட்டி, அவளை பாருன்னு சொன்ன உடனே அவளுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் பிராட்டியை கொல்ல போனான். உடனே லக்ஷ்மணனுக்கு செய்ய காமிக்கிறார், அவன் மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டான், அங்கபங்கம் பண்ணி விட்டுட்டான். அதாவது பெருமாள் அங்கேயா இருக்கான், பிராட்டி இந்த திருமார்பில் எழுதியிருக்கான் பெருமாளுக்கு, அவன் அங்கமாக இருக்கான். இப்போது 4 திவ்யக்ஷேத்திரம் இருக்குது. திருவரங்கத்தில் மூலஸ்தானத்தில் தாயார் கிடையாது, திருமலையில் மூலஸ்தானத்தில் தாயார் கிடையாது, காஞ்சிபுரத்தில் மூலஸ்தானத்தில் தாயார் கிடையாது, மேல்கோட்டையில் தாயார் கிடையாது. ஏன்னா ஏகோகவை நாராயணோ ஆசீத், நாராயணன் ஒருவனே இருந்தாலும் உபனிஷத்து வாக்கியம், அதுக்கு தக்கன எம்பெருமான் காமிச்சு கொடுத்துருக்கார். இந்த 4 தேசத்துலேயும் தாயார் கிடையாது. தாயார் தனிக்கோயில் தாயாருக்கு வீரலட்சுமின்னு பேர், இங்கே இருக்கிற தாயாருக்கு யோகலட்சுமின்னு பேர், உபயநாச்சிமாருக்கு போகலட்சுமின்னு பேர். இதெல்லாம் விளக்கமாக சொல்ல போகிறேன் சாயங்காலம் உபன்யாசத்தில். அப்படி அந்த மூல விக்கிரகம் முழுக்க வீரலட்சுமியும் யோகலட்சுமியும் போகலட்சுமியும் பரவி உள்ளார்கள். எம்பெருமானுடைய இது முடிச்சோதி, எம்பெருமானுக்கு இது முகச்சோதி, இதிலேருந்து அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அதனால் அங்கம்னு பேர் பிராட்டிக்கு. பெருமாள் அங்கியாக இருக்கார். ஆனால் அந்த சூர்பனகை என்ன பண்ணால் அங்கி மேலே ஆசைப்பட்டுட்டா பெருமாளை, இந்த அங்கத்தை விட்டுட்டா, பிராட்டியை கொல்ல போனான். அதனால் அந்த சூர்பனகையோட அங்கத்தை பங்கம் பண்ணிடும், ஒரு மூக்கையும் காதையும் அறுத்துடும், போட்டுவிட்டார் பெருமாள். ஆனால் ராவண விஷயத்தில் பெருமாள் அங்கேயே விட்டுட்டான், பிராட்டி அங்கமாக இருக்கான்ல அவளை தூக்கிட்டு போயிட்டான். அவள் அங்கத்தை விட்டா, அங்கத்துக்கு பங்கம் பண்ணா, சூர்பனையோட அங்கத்தை பங்கப்படுத்திட்டான் பெருமாள். இவன் நான் அங்கி மாதிரி இருக்கேன், அங்கினா தலைன்னு அர்த்தம், என்னை விட்டுட்டு பிராட்டி அங்கத்தை கொண்டு போயிட்டான், என்னை அங்கேயே பங்கப்படுத்த பார்க்குறான். அதனால் ராவணன் தலையை அறுத்து போட்டாராம் பெருமாள். ஏன் ராவணனுக்கு தலை போச்சு, எதுக்கு சூர்பனைக்கு காதும் மூக்கும் போச்சுங்கிறத ஆச்சாரியர் எழுதி வச்சுருக்கா.
இந்த அங்காங்கி பாவத்தில் அபச்சாரப்பட்டார்கள். அவன் அங்கத்தில் அபச்சாரப்பட்டா, அதனால் அங்கபங்கமாகிடுத்து. இவன் அங்கிட்டு அபச்சாரப்பட்டான், 10 தலையும் விருந்து போச்சு. அது எப்படின்னு கேட்டோம். முதல் தலை விழுந்த உடனே அந்த 2வது தலை அந்த தலையை பார்த்து சிரிச்சு தான், சிரிக்காத நீயும் இப்போ விழ போகிற அப்படின்னு அடுத்த தலை சொல்லித்தான். இப்படி 10 தலையும் அறுத்து போட்டான். அப்படின்னா 10 அகங்காரம், மமகாரம், கிராமம், குரோதம், லோபம்னு அந்த 10 குணங்கள், 10 தீய குணங்கள், அதை தான் 10 தலையாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அங்காங்கி அபச்சாரம் பெற்றவர்களுக்கு அது எடுத்து அப்படி சூர்பனையிட்ட ஆர்ஜவத்தையும் காமிச்சான் எம்பெருமான், சௌகார்த்தத்தையும் காமிச்சிட்டான். இவனை நாம் அழிக்க வேண்டாம், அங்கபங்கம் படுத்தி விட்டுருவோம் அப்படின்னு அப்படி சூர்பனைக்கு அனுப்பிச்சு கொடுத்தான் அந்த எம்பெருமான். அதே போல் அந்த பிராட்டி விஷயத்தில் பண்ண அபராதம் அதற்கு ஒரு கண்ணோட போச்சு. ஆனால் ராவணனுக்கோ இந்த தலையை அறுப்புண்டான். அதுவும் அந்த ராவணனை இனிமே திருத்த முடியாது, அவனை அழித்து தான் திருத்தணுங்கிறதுக்காக எம்பெருமான் அவன் மீது கொண்ட சௌகார்த்தத்தால் அவனை அழித்து அவனுக்கு ஒரு நன்மையை செய்துள்ளார் அப்படின்னு பாசுரத்தில் பாடப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே எம்பெருமான்ட்டு உண்டான விசேஷமான ஒரு குணம். அந்த குணத்தை ஒரு பாசுரத்தில் காட்டுறார். அதையே இந்த பித்ரு தேவோபவான்னு சொல்லக்கூடிய அந்த நாராயணனுக்கு உண்டான இந்த உபன்யாசத்துக்கு இது ஒரு முடிவுரையாக வச்சதேன். இதை கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஒருவேளை அந்த யுத்தம்லாம் முடிஞ்சுது, புஷ்பக விமானத்தில் புறப்பட்டாச்சு. அப்போ பிராட்டியை பார்த்து சொல்கிறானா, நம்ம குழந்தை விபீஷணன் ஆள போகிற தேசம், இந்த தேசத்தை நீ கடாட்சம் பண்ணு. நீ 10 நாள் இங்கே கண்ணீரும் கம்பளியுமாக இருந்துட்ட, அதனால் ரொம்ப அபச்சாரப்பட்டு பிராட்டி அபச்சாரத்தில் தேசம் இருக்குது. அப்புறம் அனுமன் அந்த தேசத்தை தீ வச்சிருக்கான், அதனால் ஒரு பங்கம் உண்டாயிருக்கு. இந்த பங்கத்துக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கணும். நீ விசாலாட்சி உன்னுடைய பெரிய கண்ணால் இதை நோக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஏன் அதை பார்க்கணும்? உங்கள் விபீஷணன் என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அரக்கர் குலத்துக்கு நஞ்சுதான் கண்டீர். ஏ ராவணா, நம்ம குலத்துக்கு ஒரு விஷம், ஒரு நஞ்சு, அந்த விஷத்தை கொண்டு போய் நீ அசோகனத்தில் வச்சுருக்கிய அப்படின்னு என்னை பார்த்து ஒரு விஷம்னு சொல்லிட்டார் உங்கள் விபீஷணன். நான் ஏன் கடாசிக்க போகிறேன் அப்படின்னு பிராட்டி சொல்லிட்டாலாம். கோபத்தோட விபீஷணனை பார்த்து பெருமாள்கிட்ட கோல் சொல்லி கொடுத்துட்டா. அது ஒரு பாசுரத்தில் பாடுறார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிறை உரைக்குமே சிதகு, அவன் மேலே ஒரு குற்றம் சொல்லிட்டான். அரக்கர் குலத்துக்கு நஞ்சுதான் கண்டீர், நம்முடைய வினைக்கு ஒரு நஞ்சுதான் கண்டீர். ராவணா, நீ கொண்டு வச்சது சீதை அல்ல, சீதை என்னும் பெண் தெய்வம் அப்படி சொல்லாமல் சீதை என்னும் விஷம்னு சொல்லிட்டாரே. அப்படி ஒரு குற்றத்தை புகாரை சொல்கிறா. அதுக்கு பெருமாள் சொல்கிறார், என் அடியார் அது செய்யார், செய்தாரே நன்றே செய்தார். ஏன் உன்னை பார்த்து விஷம்னு சொன்னார்? நீ ஸ்ரீ, நீ மகாலட்சுமி, அதை புரிஞ்சுக்கோ. அவர் சொன்ன விஷங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நீ ஒரு பெண் தெய்வம், அவனுக்கு நீ விஷமாக இருக்க. நம்முடைய குலத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷத்தை கொண்டு நீ வச்சுருக்க. அரக்கர் குலத்துக்கு நீ நஞ்சு, அடியார் குலத்துக்கு நீ செல்வமாக இருக்க. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்றே செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்காய் மதுரலங்கை திசைக்கண் நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே. அப்படி அந்த விபீஷணன் பிராட்டி, என் அடியார் அந்த தப்பை பண்ணவே மாட்டான், ஒரு காலம் அவனுக்கு அந்த தவறு வராது. அதனால் நீ அந்த லங்கையை நோக்கு. இப்போ நான் பின்னால் பெரிய பெருமாளாக படுத்துண்டு என்னுடைய பார்வையை முழுக்க தெற்கு திசை தான் வைக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டான் அந்த பாசுரத்தில். மண்ணுடைய விபீடனருக்காய் மதுநிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவாரே. அதனால் அந்த பிராட்டியே குறை சொன்னாலும் ஒரு காலத்துலேயும் பிராட்டி குறை சொல்ல போகிறதில்லை. ஒருவேளை தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதைகு உரைக்கும் மேல் ஒருவேளை அந்த பிராட்டியை குறை சொன்னாலும் என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்றே செய்தார்னு அப்படி ஒரு எம்பெருமானுக்கு அந்த ஜீவன் மேலே ஒரு பெரிய கருணை. அந்த கருணை, அந்த வாத்சல்ய குணம், அந்த சீல குணம் ஒரு நாளும் அந்த எம்பெருமானுக்கு போகாது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி என்ன?
ஏற்கனவே உதவி கைமாறு நிறைய கேட்டாச்சு. இருந்தாலும் தினந்தோறும் அந்த எம்பெருமான் திறத்து நாம் ஒரு அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கணும்ல. பித்ரு தேவோபவன்னு சொல்லிட்டோம். அவர்கிட்ட எப்படி நம்மளை பற்றி சொல்லிக்கிறது அப்படின்னா, பெரியவாச்சாம்பிள்ளை காட்டுறார், அந்தர்யாமியாய் நின்று கொண்டு சத்தையே நோக்கி போனீர். இதனுடைய பிறப்புகள் தோறும் நான் எந்த பிறவி எடுத்தாலும் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கேன். என்னுடைய ஹிருதய கமலத்தில் இருந்துட்டு இந்த ஆத்மாவை நோக்கி கொண்டு போனீர். இவன் என்றைக்கு தெரிந்துவான்? இத்தனை ஜென்மங்கள் ஆகி போச்சேன். இப்பேற்பட்ட அந்த சேலம் மாநகரத்தில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 7:30 to 9 மணி வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 24 மணி நேரம் நீங்கள் வச்சுக்குவோம். ஒரு 1 மணி நேரம், ஒரு 8 மணிக்கு வந்தாலும் போருமே, ஒரு 8:15 வந்தாலும் போருமே, ஒரு 8:30க்காவது வாங்க, ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும், இந்த உபன்யாசத்தை கேட்கணுமே அப்படின்னு ஏற்பாடு பண்ணி இவன் வச்சுருக்கான்ல. அப்பேற்பட்ட அந்த மாதிரி எம்பெருமான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த ஹிருதய கமலத்திலிருந்து அந்த ஆத்மாவை நோக்கின்றே போகணும். இவனுக்கு இந்த லோக விஷயங்கள்லே ஈடுபாடு இருக்கே, ஒரு முறையாவது நம்மளை வந்து பார்ப்பனா, நம்ம குணத்தில் ஈடுபடுவனா அப்படின்னு அந்தர்யாமியாய் நின்று சத்தையே நோக்கினே. அழுந்தி கிடந்த காலங்களிலே கரணங்கரை தந்தருளினே. ஒரு காலத்தில் இந்த ஸ்தூல சரீரம் இல்லை, கைகால் ஒன்றும் இல்லை எனக்கு. இந்த ஆத்மா எப்படி அந்த தங்கத்தை அந்த வாணியனுடைய கல்லில், அந்த உரைகல்லில் தங்கத்துகள்கள் அப்படியே ஒட்டின்னு இருக்கும். அதை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மிளகு போட்டு எடுத்து அந்த தங்கத்துகள்லாம் சேர்த்து ஒரு ஆபரணமாக பண்ணி வைக்கிறான் பெருமாள். அந்த மாதிரி நாமளும் அந்த அண்ட பித்தியில் போய் பெருமாள்கிட்ட போய் ஒட்டின்னு இருக்கோம். அந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும், தினந்தோறும் பிரசாதத்தை கொண்டு வரணும். இந்த பெருமாளுக்கு விளக்கேற்றி வச்சு புஷ்பெல்லாம் சாத்தி வைக்கிறார் பாசாமி சுவாமி. அங்கேருந்து பிரசாதத்தை தயார் பண்ணி நாங்கள்லாம் அவங்க இடத்துல தங்கியிருக்கோம். அந்த சபையில் கார்த்தால வந்து அந்த இடத்த பெருகி சுத்தம் பண்ணி சௌகரியெல்லாம் கேட்டுட்டு பிரசாதத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு முரளி சுவாமி. கூட இருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே இருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் இந்த உபன்யாசம் சொல்ல வந்தவர் என்னென்ன கருத்துக்களை சொன்னார் அதை பூரா சேர்த்து விண்ணப்பிப்பவர் ஆடிட்டர் சுவாமி. இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அதை பண்ணுறதுக்கு சரீரம் வேணும். இந்த கைகால் உறுப்பு ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டேன் ஒரு காலத்தில். இந்த ஆத்மா அழுந்தி கிடந்தேன் நான். அப்போ அந்த எம்பெருமான் சங்கல்பிச்சுட்டான், சிருஷ்டியை தொடங்கி வச்சான். எனக்கு ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சபூதத்தால் ஆன சரீரம், தன்மாத்திரைகள், இப்படி 24 தத்துவங்களாக அந்த பிரகிருதியை உண்டாக்கி 25வது தத்துவமாக இந்த ஜீவாத்மாவை கொடுத்துருக்கான். எனக்கு சரீரம் கொடுத்துருக்கேன். இந்த சரீரம் இல்லாட்டா அந்த ஆத்மா என்ன கைங்கரியம் பண்ண முடியும்? பெருமாள் நாமாவை சொல்ல முடியுமா? கோயிலுக்கு நடந்து போக முடியுமா? அந்த அடியார்கள் திறத்து என்ன கைங்கரியம் பண்ண போகிறோம்? அப்படி எனக்கு இந்த கர்ண கரைவை கொடுத்தேன். ஆனால் இப்பேற்பட்ட இந்த சரீரத்தை வச்சுண்டு நான் வந்து உங்கள் கோயிலுக்கு வரலை, உங்கள் பேரை சொல்லலை, உம்மரை நான் கொண்டாடலை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கார்த்தால எனக்கு இந்த உடம்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விட்டமின்லாம் சேர்த்து வச்சுட்டு டெய்லி காத்தா நடந்து பயிற்சி பண்ணி அதையெல்லாம் கலக்கி பிடிச்சிட்டு இப்படி எல்லா வேலையும் இந்த சரீரத்தையே பார்த்துட்டு இருந்துட்டேன். இது விசித்திரமான தேகம், இந்த தேகத்தை கொடுத்தது நீர். இது எதுக்குன்னு கேட்டேன். ஈஸ்வராய நிவேதிதம். இங்கே இருக்கிற தூக்கில் இருக்கிற பிரசாதம் மட்டும் பெருமாளுக்கு இல்லை, பெருமாளுக்கு இந்த பிரசாத நைவேத்தியம் இல்லை, இந்த சரீரமே அவனுக்கு நைவேத்தியம். இந்த சரீரத்தால் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறோம். இந்த சரீரத்தை விட்டு இந்த உயிர் போட உடனே இதை அப்படியே காக்க கழுதுக்கு தூக்கி போடலை, இதை அக்னிக்கு அவிசா கொடுத்துட்றோம். அப்போ இந்த தேகம் முழுக்க எம்பெருமானுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். ஈஸ்வராய நிவேதிதம். அப்படி இல்லாமல் நான் எனக்குன்னு தேகாத்ம அபிமானத்தை, இந்த தேகத்தையே ஆத்மாவாக நினச்சி மதிமயங்கி என்னுடைய சௌக்கியத்தையே பார்த்துட்டு போயிட்டேன். அதனால் எனக்கு ஒரு ஆசாரியனை காமிச்சு கொடுத்து அவர்களை கொண்டு இந்த உபன்யாசத்தை ஏற்படுத்தி உம்முடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கும்படி நீர் செய்தி அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பெருமாட்ட. பரநிந்தையும் பரஸ்தோத்திரமுமே யாத்திரையாய் போந்த நாள்களிலே, அதாவது எனக்கு வேண்டாதவர்களை நான் குற்றம் சொல்லி கொண்டு, எனக்கு யார் யாரை பிடிச்சிருக்கோ அவளெல்லாம் புகழ்ந்து கொண்டு நான் இந்த காலத்தை கடித்து கொண்டு வந்தேன். இப்படி நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி துவயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீர். இல்லைன்னா நான் இந்த
கெட்ட வழி கெட்ட நடத்திற பேருக்கு எனக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காமிக்கணும், சன்மார்க்கமாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு துயரத்தை கொடுத்தேன். இப்படி தேவையில் செய்த உபகாரங்களை எல்லாம் மறந்து பிரகிருதி மேலிட்டு கொண்டு எனக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்குது. சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணமும் கலந்து இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் தான் சத்துவகுணம் மேலோங்கி இருக்குது. சொல்கிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் சரி. இதை முடிச்சுட்டு வெளியே போகிறோம், ஃபோனில் மிஸ்டு கால் இருக்குது, என்னெல்லாமோ ஃபோனை பார்க்குறோம், உடனே அவனை திட்டுறோம் இவனை திட்டுறோம், எனக்கு ஏன் என்னது வரல, உடனே இந்த அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்கிறோம். இந்த சத்துவகுணம் கொஞ்சம் மேலோங்கி இருக்குது. வெளியே போயிடுற ரஜஸும் தமசும் மேலோங்கிறது வெளி விவகாரங்களில். அப்படி இல்லாமல் இவ்வளவு இருந்தும் எனக்கு நீர் பெரிய உபகாரம் பண்ணுறேன். என்னுடைய கர்மங்களையும் பொறுத்து எனக்கு அதிகாரி சம்பத்தியையும் பிறத்து என்ன மோட்சத்துக்கு அதிகாரியாக்கி முமுட்சுவாக ஆக்கி வச்சிருக்கேன். இப்படி இருக்கிற உமருக்கு அடியேன் என்ன செஞ்சிட்டேன்? பெருமாளை பார்த்து கேட்குறேன். அந்தரியாமியா நின்று சத்தையே நோக்கினீர், அழுந்தி கிடந்த காலங்களிலே கரணங்களை தந்துருளினீர். அக்கரணங்களை கொண்டு வெபிச்சரியாதபடி, இந்த கரணம் முழுக்க உனக்கு தான், அதை வெபிச்சரியாதபடி ஆச்சாரியனை எடுவித்து அங்கீகரிப்பித்தீர். ரூபநாமங்களை உகந்து தருளினீர். எனக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தீர், எனக்கு ஒரு நாமத்தை கொடுத்தீர், இந்த சைரத்தையும் கொடுத்து இதுக்கு ஒரு பேரும் கொடுத்தது அந்த எம்பெருமான். பரநிந்தையும் பரஸ்தோத்திரமுமே யாத்திரையாய் போந்த நாளிலே. பார்க்குறவரெல்லாம் குறை சொல்கிறது, நமக்கு நன்மதி செஞ்சு அவர்களை புகழ்ந்து கொண்டாடுறது. இப்படி இருக்கிற என்னை பிரகிருதி மேலிட்டு போகாமல் நின்றது. திரும்ப திரும்ப என்னை இந்த பிறப்பில் மாட்டாமல் வச்சிருக்கேன். சரீர ஆரம்பங்களான கர்மங்களை பொறுத்து அதிகாரி சம்பத்தியும் பிறப்பித்து அக்கறைப்படுத்தி அவர்களுடைய தேவரீர் திருவுள்ளமாகில் நான் இவ்வளவு பாவமும் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சரீரத்தை கழித்து கொடுத்து, இந்த பிரகிருதியை கழித்து கொடுத்து நிரதிசையாக ஆனந்த போகமான அந்த மோட்சத்தை நீர் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை பண்ணக்கூடிய இந்த உபகார ஸ்மிருதி, இதை தினந்தோறும் சேவிக்கணும். அப்புறம் தன்னை பற்றி சொல்கிறேன். அனன்ய பிரயோஜனம் அல்லாமையாலே உகப்புக்கு பாத்திரன் அல்லேன். நான் அந்நிய பிரயோஜனம், எனக்கு ஒரு காரியம் ஆணுமா திருமலைக்கு போய் சேவிப்பேன், எனக்கு ஒரு காரியம் ஆணுமா இன்னொருத்தரையும் போய் நான் சேவிப்பேன். நான் எம்பெருமானுக்கு மட்டும் உரியவன் அப்படின்னு ஓம் நமகங்கிற சப்தத்தில் சொல்லியிருக்கு. நான் எல்லோருக்கும் உரியவனாக இருக்கேன். எனக்கு காரியம் ஆணும்னா நான் எல்லோரையும் சோதனை பண்ணிட்டு போகிறேன், யாரு காலில் வேணால் விடுவேன். அனன்ய பிரயோஜனம் அல்லாமையாலே நான் உனக்கு அனன்ய பிரயோஜனமாக இல்லை, அந்நிய பிரயோஜனமாக இருக்கேன். அதனால் உன்னுடைய உகப்புக்கு பாத்திரன் அல்லேன். நீ உகக்கும்படி நான் நடந்துக்கிற பெருமாளே. ஆர்த்த பிரபன்னன் அல்லாமையாலே இரக்கத்துக்கு பாத்திரன் அல்லேன். நான் திருப்த பிரபன்னனாக இருக்கேன். ஆர்த்த பிரபன்னன்னா என்ன? இப்போ இந்த வாசலில் பெருமாள் உமருக்கு பரபதம் தந்தோம் பாரியம்னு சொன்னால், இல்லை நான் இப்போ வர முடியாது, எனக்கு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் உபன்யாசம் இருக்குது, இவாட்ட எல்லாம் ஒத்துன்ட்ருக்கேன், எல்லாம் போஸ்டர்லாம் அடித்து ஃப்ளக்ஸ் போர்டெலாம் வச்சுருக்கா, இந்த உபன்யாசத்தை முடிக்கணும், அப்புறம் இந்த சேலத்தில் சில சாமான்லாம் கிடைக்கும், இவாள்லாம் விருப்பமாக ஏதாவது கொடுப்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் ஆற்றுக்கு போகணும், அதெல்லாம் நான் வேஷ்டியெல்லாம் கட்டிக்கணும், எல்லாம் பண்ணி சாப்பிட்ணும், நிறைய வேலை இருக்குது, ஆற்றுல அம்மா எல்லோரும் காத்துன்ட்ருக்கா, இப்போ நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன், இந்த உடம்பில் சக்தி இருக்குது, ஒரு வேளை எனக்கு பிற்காலத்தில் என்னை யாரும் கவனிக்கலை, ஒத்துருவே இல்லை, எனக்கே வெறுத்து போச்சுன்னா சொல்கிறேன், அப்போ மோட்சம் கொடும். அப்போ நாம் எல்லோரும் திருப்த பிரபன்னா. அப்போ ஆர்த்த பிரபன்னா என்ன? இப்போ கூப்பிட்டா வரேன். அந்த ஆர்த்த பிரபன்னன் அல்லாமையாலே உன்னுடைய இரக்கத்துக்கு பாத்திரம் நல்லேன். எனக்கு இரக்கம் காட்டுறியே, அதுக்கு நான் பாத்திரம் நல்லேன். சரி, பிராமாதிகம் அல்லாமையாலே க்ஷமைக்கும் பாத்திரம் நல்லேன். ஏன் எம்பெருமானே, நீ என்னை மன்னிக்க வரையா? நீ எவ்வளவு மன்னிச்சாலும் சரி, நான் மேலும் மேலும் தவறு செய்து கொண்டே இருப்பேன். நான் பிராமாணிகன் அல்ல. பிராமாணிகன்னா என்ன? ஒரு முறை தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். அவன்தான் பிராமாணிகனாக இருக்கான், நான் அது இல்லை. அதனால் நீ என்னை உன்னுடைய க்ஷமைக்கு, உன்னுடைய மன்னிப்புக்கு நான் இலக்காகவன் அல்லேன். இருந்தாலும் உபகாரகன் என்று உகந்தீர். நீரே நினச்சுட்டேன், இவன் நமக்கு உபகாரகன், இவன் நம்மளை ஆசைப்படுறான் அப்படின்னு. அந்நியன் என்று இறங்கினீர், அனன்யன் என்று இறங்கினீர்.
நான் அந்நியன் இல்லை அனன்யன் அப்படின்னு எனக்காக இறக்கம் வந்தது உமருக்கு. அவர்ஜ இனியன் என்று பொருத்தீர். ஒருவேளை நீ உபகாரகன் அன்று என்று உகந்தீர், உபகாரகன் என்று ஒருவேளை நான் உமருக்கு உபகாரம் பண்ண வந்திருக்கேன், தினந்தோறும் தவறாமல் வரேன், நமக்காக வெளியூர்லேருந்து ஆட்கள்லாம் வர வச்சு அவளுக்கு கைங்கரையெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, ஒரு அரை மணி நேரமாவது நான் வரேன் அப்படின்னு கடைசியில் 8:55 வந்தாலும் அவளுக்கு பிரசாதம் கிடைக்கிறது இல்லையா? இந்த பிரசாதம் மரியாதை 8:55 வந்தாலும் உண்டு, 6:55 வந்தாலும் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நீர் எனக்கு ஏதோ ஒரு காலத்தில் இனிமேல் உடம்புல சக்தியே இல்லை, ரத்தம் எல்லாம் சுண்டி போச்சு, அப்போ நாராயணான்னு கை கூப்பிட்றனே, அப்போ நீ உபகாரகன்னு நினச்சின்ட்டேன். நான் இத்தனை நாள் அந்நியனாக இருந்துட்டேன். நல்ல கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் நான் உங்களை வந்து சேவிக்கிறேன். இப்போ முடியலை, என்னை வீல் சேரில் வச்சு கூட்டின்னு வந்திருக்கா, எல்லாருக்கும் ஃப்ரீ தரிசனமா. அப்போ நடக்கிற காலத்தில் உன்னை மலை ஏறி வந்து நான் உன்னை சேவிக்கலை, இப்போ அந்த வீல் சேரில் வச்சு என்னை கூட்டின்னு போகிறா, இப்போ வந்து உன்னை சேவிக்கிறேன். அப்போ நீ என்னை அந்நியன் நினைக்கல, அனன்யன் தான் நினச்சி என்ன நீர் எனக்காக இறங்கிட்ட. அவர்ஜனீயன், நான் இத்தனை நாள் உன்னை வர்ஜனீயமாக ஆகிட்டேன், நான் உன்னை விளக்கிட்டேன், இனிமேல் என்னால் உன்னை விளக்க முடியாது. ஏன்னா என்னோடய குடும்பமும் சுற்றமும் நட்பும் என்னை விளக்கி வச்சுருது. இனிமேல் என்னால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, என் உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுத்து, இனிமேல் நான் அவர்களுக்கு உபகாரம் இல்லை, அந்த சவம் அங்கே கிடக்கட்டுமேன்னு என்னை ஒதுக்கி வச்சுட்டா. இனிமேல் நான் உன்னை இத்தனை நாள் வர்ஜனின்னு நினச்சேன், விளக்கி வச்சுருந்தேன், நீ என்கிட்ட நீ என்னை விளக்காமல் நீ என்னை ஏற்றுன்ட்டேன் என்று நீர் பொறுத்து இப்போ என்னை ஏற்றுன்றிருக்கே. இப்போ ஏற்பட்ட உபகாரகனான உமருக்கு அரியன் செய்யக்கூடியது என்ன இருக்குது? இத்தனை வருஷம் இத்தனை காலம் உன்னை பார்க்காம இருந்துட்டனே, இத்தனை ஜென்மம் ஆச்சு இல்லையா? எனக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த பற்றின அந்த பகவத் விஷயம், அந்த பகவத் ஞானத்தை எனக்கு நீர் கொடுத்துருக்கலாமே. இப்போ இந்த ஜென்மாவில் இப்படி ஒரு உபன்யாசத்தை ஏற்படுத்தி வச்சு இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறீரே, இத்தனை ஜென்மமாக எங்கே போயிருந்தேன் அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார் பெருமாள். இப்போ வந்து மோட்சம் கொடுக்குறியே, தனக்கேயாக இணைக்கொள்ளும் இது, எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பேன்னு சொல்லி நான் முதல்ல கேட்டுட்டேன்னு மோட்சத்தை கொடுக்காம நீயா விரும்பிய கேட்ட வந்துட்டேன். இத்தனை ஜென்மா கழித்து இப்போ வந்திருக்கியே, இத்தனை ஜென்மத்தில் உமருக்கு நான் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு பெருமாளை பார்த்து கேட்ட உடனே பெருமாளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த சம்சாரியை, ஒரு நித்திய சம்சாரியை ஆழ்வாரை ஆக்கி வச்சுட்டோம். இவர் மூலியமாக இந்த திருவாய்மொழி முதல் தொடக்கமான அள்ளிச்சேலை எல்லாம் கொடுத்தாச்சு. திவ்ய பிரபந்தம் உலகம் பூரா பரவிடுத்து. இனிமேல் இந்த நாடு நச்சு பொய்கை ஆகாது. இனிமேல் ஆழ்வாருக்கு இங்கே வேலை இல்லை. இந்த சரீரத்தோடு ஆழ்வாரை கொண்டு போகலாமா? இந்த திவ்யமான சரீரத்தை, ஏன்னா அந்த திருப்புலி ஆழ்வாருக்கு கீழே இருந்து திருமுலை உண்ணாமல் திருப்புலி அடியிலே இருவீற்றிருக்கும் பெருமாள்னு ஆணையர் கொண்டாடுவாராம். திருமுலை உண்ணாமல் அந்த ஆழ்வார் பிறந்து தாயார்கிட்ட பால்லாம் குடிக்கலை. ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஜென்ம வைஷ்ணவன். மற்றைய ஆழ்வார்கள் எல்லாம் நம்மளை மாதிரி நித்திய சம்சாரியாக இருந்து ஆழ்வாரை ஆக்கி வைத்தான் பெருமாள். இந்த நம்மாழ்வாரை மட்டும் கர்ப்பத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவனை ஆக்கி வச்சுட்டாராம். அதனால் பிறந்த உடனே அவர் திருமுலை உண்ணாமல் திருப்புலி அடியில் இறந்தருளி இருந்த பெருமாள், திருக்குறுகூர் பெருமாள். அப்பேற்பட்ட இந்த பெருமாளை, இந்த சரீரத்தை நித்திய சூரிகள் சேவிக்கணும். அதனால் இந்த சரீரத்தோடு வரையலான்னு கேட்ட உடனே ஆழ்வார் நான் வரலேன்ட்டார். ஏன் பெருமாள் சொன்னால் கேட்கணும் இல்லையா? இல்லை, இந்த சரீரத்தோடு போகிறது இயற்கைக்கு புறம்பாக இருக்குது. அந்த பெருமாள் ஞானியை விக்கிரகத்தோடையே ஆதரிக்கும். ஒரு ஞானி வந்துட்டான்னா அந்த சரீரத்து மேலே பெருமாள் ஆசைப்படுவானா. அதான் முதலாழ்வார்கள் மூவர் மத்தியில் வந்து வெளியே போனால் நித்திய சம்சாரிகள், உள்ளுக்குள்ளே ரிஷிகள் யாக ஐக்கியம் பண்ணிட்டு இருக்கா. வெளியே இருக்கிற சம்சாரி இந்த தேகத்தையே ஆத்மாவாக நினச்சி சுகத்தில் இருக்கான். உள்ளே இருக்கிற ரிஷிகள் என்ன உபாயமாக பற்றாமல் யாகம் யக்கியம் தியானம்லாம் பண்ணிட்டுருக்கா. இங்கே இருக்கிற ஆழ்வார்கள் தான் நமக்கு போக்கியமாக இருப்பான்னு சொல்லி ஆழ்வாரை வந்து தேய்ச்சானா பெருமாள். உடம்பு பார்த்தா அந்த உடம்புல பட்டு வழுகிட்டு போகிறது. இதுக்கு முன்னால் நான் உலகத்தை இந்த மண்ணை அளந்தேன், இந்த மண்ணை நான் உண்டேன், அப்புறம் இந்த மண்ணை உமிழ்ந்திருக்கேன்,
இருந்தாலும் கொஞ்சம் மண் வயிற்றில் சேர்ந்து போயிருக்கு, அதுக்கு ஒரு மருந்து போடணும். அதுக்காக கிருஷ்ணனா வந்து பிறந்து எல்லா வீட்டிலும் போய் அங்கே இருக்கிற பயிர் தாள் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டேன். அதனால் அதெல்லாம் சேர்ந்து உடம்பில் இது எண்ணெய் சத்து நிறைய ஒட்டின்னு இருக்கு, இந்த உடம்பு வலுவலுன்னு இருக்கும், இதோட போய் தேய்ப்போன்னு ஆழ்வாரை தேய்ச்சான் பெருமாள். நமக்கு பிரபந்தம் கிடைச்சிது. பெருமாள் போய் ஆழ்வாரை தேய்ச்சான், நமக்கு அந்த பிரபந்தம் கிடைச்சிது. அதே மாதிரி நம்மாழ்வாரை சைரத்தோடு கொண்டு போகணும் ஆசைப்பட்டாராம். அதுக்கு ஆழ்வார் ஒத்துக்கலை. உடனே பார்த்தா சரி உம்மருக்கு இசைவில்லை. அப்புறம் பெருமாள் வந்து அந்த திவ்யாத்ம சுரூபத்தை கொண்டு அந்த அந்த நித்தியசூரிகள் சேவிக்கும்படி அந்த ஆழ்வாரை அழைத்து கொண்டு போனான். அந்த மாதிரி ஞானப்பிரானும் மத்பக்தம் அகம் ஸ்மராமி நயாமி பரமாங்கதியம். ஒருவேளை மற்றவர்கள் அந்த பரமபதத்துக்கு வருகிற காலத்தில் வாகிகளை கொண்டு அழைத்து செல்வேன். ஆனால் இந்த ஸ்ரீவைஷ்ணவன் உடையவர் சம்பந்தம் அடியன் ராமானுஜதாசன் யார் சொல்கிறாரோ அவர்களை ஆதிவாயர் கையில் காட்டி கொடுக்காம நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானப்பிரான் வாக்கு. அதனால் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு அந்த வாக்கை மனசில் வச்சுப்போம். அதனால் ஆயன் அன்றோதிய வாக்கு சர்மஸ்லோகம், ஸ்ரீராமனா வந்த ஓதிய வாக்கு. இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு பெரிய உபகாரம் செய்யக்கூடியவன். அதனால் அந்த எம்பெருமானை நாள்தோறும் மனசில் நினச்சிக்கணும். அதைத்தான் இந்த வேதாந்தம் பித்ரு தேவோ பவ என்று சொன்னதாக அந்த ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். அப்போ அந்த சாமானிய அர்த்தம்தான் வேதாந்தத்தில் சொன்னது. விசிஷ்டமான அர்த்தம், விசேஷமான அர்த்தம் என்னென்னா பிதா நாராயணா, அந்த எம்பெருமான் தான் நமக்கு நாராயணன். அந்த விஷயத்தை இன்றைக்கி இந்த உபன்யாசத்துக்கு விஷயமாக்கி இந்த பித்ரு தேவோ பவ என்று சொல்லுகிற காலத்தில் அந்த நாராயணன் அது சொல்லியிருக்கு. அந்த நாராயணன் தான் நமக்கு எல்லாமா இருக்கான். எனக்கு எல்லா உறவுமாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் அதை மனசில் வச்சுட்டு இந்த பேர் உபகாரத்தை அந்த எம்பெருமானுடைய உபகார ஸ்மிருதியும் மனசில் வச்சுட்டு நாமும் அந்த பிதா நாராயணகான்னு உபனிஷத்து சொல்லித்து. அதனால் அந்த எம்பெருமான் லோக பிதாவாக இருக்கான், சர்வத்துக்கும் அவன் பிதாவாக இருக்கான். அந்த பிதாவோட ரட்சண்யம் அவனுடைய கருணை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். இப்பேற்பட்ட ஒரு உபன்யாசத்தை ஏற்படுத்தி பித்ரு தேவோ பவஹா என்று அதற்கு சேர நிறைய விஷயங்கள் இருந்தாலும் 1-2 விஷயத்தை அனுபவித்தோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த அரியாகுளங்களுக்கு கிருதயகிரியை தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கிறேன்.